கலாத்தியர் 3:7-9 அதை தொடர்ந்து 13-14 ஆகிய கர்த்தருடைய நல்வார்த்தைகளை இணைந்து வாசிக்கலாம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்து, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் நிறைய இருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, அதுக்கு முடிவே கிடையாது. நான் உயிரோடு இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு வேலை செய்யணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க? கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேலை செய்து கொண்டே இருக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கான அநேக வழிகளை கர்த்தர் எடுத்து நமக்கு போதிக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம நல்ல கொஞ்சம் எளிதாய் விளங்கி கொள்வதற்கு வேதத்தில் நிறைய மனிதர்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதில் பிரதானமாய் ஆபிரகாமை எடுத்தால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தரின் ஆசீர்வாதம் எவ்வளோ பெரியதாய் அவனுக்கு இருந்தது என்பதை வேதம் ரொம்ப சிறப்பாக சொல்லுகிறது. இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, அவனை கர்த்தர் ஆவிக்குரிய விதத்திலும் ஆசீர்வதிக்கிறார். போன வாரம் சொன்ன பாருங்க, எங்கேயோ இருந்தான், ஆனால் ஆண்டவர் அவனோட பேசணும்னு முடிவு பண்ணிட்டான். இவர் தான்ப்பா மெய்யான கடவுள், இவரை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தான் பாருங்க. ஆவிக்குரிய தொடர்பு உண்டாயிருச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் அவனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். குடும்பத்தை கூட ஆண்டவர் எப்படியோ இருந்துட்டு போன குடும்பத்தின் மேலே அவருடைய ஆசீர்வாதம் வேலை செய்யணும்னு கர்த்தர் ரொம்ப கவனமாக இருந்தான். அவனுக்கு சொல்கிறார், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்கு பண்ணுறார். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற எல்லா வேலையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்குள்ளே இருந்து கர்த்தரின் ஆசீர்வாதத்தை அவனுக்குள்ளே வேலை செய்வது கொண்டே இருக்கிறார். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கவனிச்சிங்கன்னா, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நிறைவேறுவதற்கு ஆன பிரயாணத்தில் நிறைய பகுதியில் அவன் பிரயாணம் செய்து போய் தன்னுடைய கூடாரத்தெல்லாம் அவன் போட்டான். நிறைய ஊர்களுக்கு போனான். நிறைய கலாச்சாரங்களுக்குள்ளே அவன் இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. எந்த ஊருக்குள்ளே போனாலும், எந்த கலாச்சாரத்துக்குள்ளே அவன் போக வேண்டியதாக இருந்தாலும் அவனை கர்த்தர் விசேஷமான விதத்தில் வேர்பிரித்து காட்டினார். ஏன்னா ஒன்னே ஒன்று தான் அவனுக்கு வேலை செஞ்சிச்சு. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வேலை செய்ததினாலே எந்தெந்த சமுதாயத்துக்கெல்லாம் போனானோ, எங்கெங்கெல்லாம் போய் அவன் வாழ்ந்தானோ, அவனை பாருங்க, கர்த்தர் அவனை அங்கெல்லாம் ஆசீர்வதிச்சார். அப்போ ஆபிரகாமை பார்க்கும்போது ஒன்று தெரியுது, அவனை ஆவிக்குரியதுலேயும் ஆசீர்வதிக்கிறார், குடும்பத்திலையும் ஆசீர்வதிக்கிறாரு, சமுதாயத்திலையும் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. பத்தாவதுன்னு இந்த ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறதுக்காக ஆபிரகாமை பொருளாதாரத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். பாருங்க, அது அந்த வசனத்தை நீங்கள் பார்த்து வாசிக்கணும்னு விரும்புகிறேன். நான் இதை பார்க்காம சொல்லலாம், ஆனால் நீங்கள் கொஞ்சம் திருப்புங்க, வசனத்தை கொஞ்சம் திருப்பி இந்த வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனம் வரும்படி நான் விரும்புகிறேன். ஆதியாகமம் 13 ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய தொடர்பு ஆபிரகாம் ஒன்றாச்சு, நல்லது. குடும்பத்தை ஆசீர்வதிச்சார், நல்லது. போன சமுதாயத்தெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், நல்லது. ஆனால் அவனை ரொம்ப விசேஷமாக பொருளாதாரத்தில் ஆசீர்வதிச்சாரே. இன்றைக்கி நிறைய நேரம் கிறிஸ்தவர்கள் இந்த பொருளாதாரத்தில் தான் ஆண்டவரை இன்வால்வ் பண்ணுறதில்ல. அந்த ஆசீர்வாதம் இதில் நமக்கு வேணும். இந்த ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இதை வச்சு நம்மளை கொண்டு என்ன செய்ய போகிறாரு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் போகிறதுனால தான் இந்த மாதிரி வசனங்களை வாசித்தோன்னா இது நமக்கு ஏன் நடக்க மாட்டுது, நமக்கு ஏன் நடக்கக்கூடாது அப்படின்ற தூண்டுதலும் நம்பிக்கையும் அநேகருக்கு வர்றதில்லை, விசேஷமாக கிறிஸ்தவங்களுக்கு வர்றதில்லை. ஆனால் இந்த வசனங்களை வாசிக்கும் போது இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை கர்த்தர் நமக்கு உண்டாக்க உதவி செய்வார். வாசிப்போமா? 2ஆம் வசனம் வாசிப்போம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களிலும்
வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை. நல்லா கவனிங்க, எப்படி இருந்தானா? நல்லா சொல்லுங்க, எப்படி இருந்தான்? சொல்றதுக்கு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா இல்லையாங்க? நல்லா இல்லையா? ஆபிரகாமுக்கு நல்லா இருக்குல்ல? நமக்கு, எனக்கும் நல்லா இருக்கும். நானும் எப்படி இருக்கணும்? எல்லா நன்மையோடு, எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கணும், குடும்ப ஆசீர்வாதம் இருக்கணும், கையின் பிரயாசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், ஸ்பாபத்தில் நல்ல கிறிஸ்துவனுடைய ஸ்பாபங்கள்னால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். பொருளாதாரம்னு வரும்போது அங்கே ஓட்டாண்டியாக இருக்கக்கூடாது, அங்கே நான் ஏமாளியாக இருந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்கிறாரு? ஆடு மாடுகள் ஒட்டடங்கள் வேலை ஆட்கள் எல்லாம் ஆபிரகாம் இருந்து வெள்ளியும் பொன்னும் உடைய ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரா? எத்தனை பேர் இது ஆண்டவர் தான் கொடுத்தாருன்றீங்க? இந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு ஆபிரகாம் என்ன போய் மாங்குன்னு அவர் வேர்வை சிந்தி என்னம்மா கஷ்டப்பட்டு சிலாம் சொல்கிறாங்க பாருங்க, நான்லாம் வேர்வை சிந்தி செத்து பிழைச்சி நான் சம்பாதித்தேன் தெரியுமா அப்படின்வாங்க. அப்படி ஏதாவது பண்ணாருன்னு பைபிளில் சொல்லியிருக்கான். நானும் தேடி பார்த்தேன், போய் மாங்குன்னு செத்து பிழைச்சி நான் வெள்ளியும் பொன்னையும் சம்பாதிப்பதுக்கான ஒரு வழியை கண்டுபிடித்தேன். கிடையவே கிடையாது. அவனுக்கு ஒன்று வேலை செஞ்சிச்சுங்க, எங்கே போனாலும் எங்கே போய் அவன் வேலை செஞ்சான். சோம்பேறியா இல்லை ஆபிரகாம் சோம்பேறியா இல்லை, வேலை செய்யாதவனா இல்லை, எல்லாத்துலேயும் கவனமாக இருந்தான். ஆனால் என்ன அவன் அறிந்து கொண்டானா? நான் செய்கிற வேலையை காட்டிலும் என் வேலையை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். எத்தனை பேருக்கு தெரியும், நீங்கள் செய்கிற வேலையை பெருசாக பேசாமல் என் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பெருசாக பேசுவேன்? எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவரே, என் வேலையை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நான் என்ன பண்ணுறேன்? பெருசாக பேசுகிறேன். இப்போ கேள்வி என்னன்னா, ஏன் ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதம்? இப்போ நல்லா நம்ம விளங்கிக்கொள்ளணும், எந்த மனுஷனுக்கும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா சும்மா கொடுக்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சும்மா ஆசீர்வாதத்தை என்ன பண்ண மாட்டார்? கொடுத்து அதை சும்மா ஆக்க மாட்டார். ஏன்னா இப்போ வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சிங்க, நான் வேலைக்கு போனேன், சும்மா உட்காந்துருந்தேன், சும்மா சம்பளம் கொடுப்பாங்களா? இல்லை கேட்குறேன் நான், கொடுப்பாங்களா? அண்ணா சில சொல்லுவாங்க வேலை செஞ்சே கொடுக்க மாட்டேறானுங்க, சும்மா உட்காந்தா எப்படி கொடுப்பான்? அப்போ உலகத்திலே ஒரு நேதி இருக்குது. என்ன நேதினா, ஒரு வேலை செஞ்சால் வசனமும் அதுக்கு ஓவையாக இருக்குது பாருங்க, வேலைக்காரன் கூலிக்கு வேலை செஞ்சால் அதுக்குண்டான பலனை நம்ம பெறுறோம். அப்போ நான் சொல்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும்போது சும்மாவா கொடுப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதை ஒரு நோக்கத்தோட ஆண்டவர் கொடுக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பிரத்யேகமான நோக்கங்கள் உண்டு. இதை நம்ம விளங்கி கொண்டா எல்லா பகுதியிலும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நிறைய நேரம் இந்த நோக்கங்களை தான் புரிந்து கொள்றது இல்லை. ஆபிரகாமுக்கு என்ன ஒரு நோக்கம்? அவன் மேலே ஆண்டவர் ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சிருந்தாருங்க. ஆபிரகாம் மேலே ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தார். அதனால தான் அவனை தகப்பன் வீட்டிலேருந்து வெளியே வாண்டுறாரு. அவனை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருசாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்கள நான் இதெல்லாம் பாருங்கள், ஆண்டவர் போட்ட ப்ரோக்ராம் அவன் மேலே பெருசாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார். அப்படி என்ன பெரிய ப்ரோக்ராம் போட்டார் ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து? ஆண்டவர் ஆபிரகாமை வச்சிருந்த பெரிய ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுடைய சந்ததி மூலமாக உலக இரட்சகர் என்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர வேண்டிய ஒரு வேலை ஒரு ப்ரோக்ராமை ஆபிரகாம் மேலே போட்டதுனால ஆபிரகாம் இப்போ நல்லா இருக்க வேண்டியது அவசியம். ஆபிரகாமுக்கு எத்தனை தீமைகள் துன்பங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை தீமைகளிலும் துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் அவனை பாதுகாக்க வேண்டியது அவசியம். எத்தனை சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் ஒரு சத்துருக்குள்ளையும் போய் அவன் மாட்டி அவன் கதை முடிஞ்சிடக்கூடாதுன்னு சத்துருக்களெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வேலை செய்ய வைக்க வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. ஏன்னா
ஆபிரகாம் மேலே ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராம் என்ன? இயேசு என்கிற உலக இரட்சகர் இந்த உலகத்துக்கு மனுஷர்களை மீட்க அவர் வர வேண்டும். அந்த இரட்சகரை வர வைக்கிறதுக்கு ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். இப்போ நான் சொல்கிறேன், இயேசுநாதர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாமுடைய வம்ச வரலாறுல இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு வந்துட்டார். அந்த வேலை முடிஞ்சிச்சு. ஆனாலும் அவர் தேவன் செய்து முடிக்க வேண்டிய வேலை இன்னும் முடியல. நல்ல கவனிங்கள், அவருடைய ரட்சிப்பின் வேலை இன்னும் முடிவடையவில்லை. அதனால தான் எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சிருந்தாரோ, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக தெய்வமாய் கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு ப்ரோக்ராமை கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு ஏற்றுக்கொள்றீங்க? ஆண்டவரே, நீங்கள் என்ன ப்ரோக்ராம் போட்டிருக்கீங்களோ சொல்லுங்கள். கையை உயர்த்தி, ஏசப்பா, என் மேலே நீங்கள் என்ன ப்ரோக்ராமை போட்டிருக்கீங்களோ அந்த ப்ரோக்ராமை நிறைவேற்ற நான் அர்ப்பணிக்கிறேன். ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் அர்ப்பணித்தான், அதனால தான் ஆசீர்வதிக்கப்பட்டான், அதனால அவன் பாதுகாக்கப்பட்டான். இன்னைக்கு நம்ம மேல ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கிறார். என்ன ப்ரோக்ராம்னா, இரட்சகர் வந்துட்டாரு, ஆனா இன்னும் இந்த இரட்சகரை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவ சித்தமாய் இருக்கு. அதனால் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தின் முடிவு எப்போ வரும்? வேதம் சொல்லியிருக்குன்னா, உலகத்துக்கு ஒரு முடிவு வரும். எப்பொழுது? உலகம் எங்கும் சுவிசேஷம் சொல்லி முடித்த பிறகு உலகத்துக்கு முடிவு வரும். அந்த முடிவு வரும்போது இயேசு இந்த உலகத்தை, மனிதர்களை சந்திக்க அவர் வருவார். அது வரைக்கும் முடிவு என்ன வராது? அது வரணும்னா நம்ம மேலெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சிருக்கிறாரு பாருங்க ஆண்டவர். இயேசுவை குறித்து சொல்ற சுவிசேஷம் என்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு பாருங்க. இந்த ப்ரோக்ராமை நம்ம செய்து முடிக்கிற வரைக்கும் அவருடைய வருகை இன்னும் தாமதமாகும். இன்னும் நீடிய பொறுமையாக இருப்பார். ஏன்னா நம்ம மேலே போட்டிருக்கிற ப்ரோக்ராமை நம்ம செயல்படுத்த வேண்டும் என்கிற அறிவையும் உற்சாகத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதுக்கு, அவனை பாதுகாக்கிறதுக்கு, அவனை சீமானாக்கி அவனை ஆசீர்வாதமானவனா இந்த உலகத்தில் காட்டுவதுக்கு தேவனுக்கு ஆபிரகாம் மேலே ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராமை நிறைவேற்ற ஆபிரகாமை எல்லா தீங்கிலும் காத்து அவனை நடத்தினார். நான் சொல்கிறேன், என் மூலமாகவும் இயேசு பரவணுன்ற ப்ரோக்ராமை வச்சிருக்கிறதுனால தான் என்னை இன்னைக்கு கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைங்க சொல்லுங்க, நான் உயிரோட இன்னைக்கு இருப்பதுக்கு காரணம் இயேசுவை சொல்லுவதற்காகவே நான் உயிரோடு இருக்கிறேன். கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா? எத்தனை பேர் தட்டி தூக்கிட்டு போச்சு. நம்மளையும் தட்டிச்சு. ஆனால் தூக்க முடியல. ஏன்னா ஒரு ப்ரோக்ராமை வச்சிருக்கிறார். உயிரோடு இருக்கிறோம் பாருங்க. ஏன்னா என்ன காட்டுறாரு? இன்னும் முடியலப்பா, என் வேலை உன் மூலமா முடியல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் வேலை? உங்க வேலையா? யார்? என் வேலை. கர்த்தர் வச்சிருக்கிற வேலை நம்ம கிட்ட இன்னும் முடியல. அதுக்காக தான் உயிரோடு பாருங்க. வெள்ளம் வந்துச்சு, வெள்ளத்திலே அப்படியே வலிக்கிட்டு போகாம இன்னைக்கு எல்லாம் தாண்டி கீண்டி அப்படியே இப்படியும் அப்படியும் ததக்க புதக்கான்னு நம்மெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம இருக்கிறோன்னா எதுக்கு? சிலருக்கெல்லாம் மூச்சாகுதே, பேச்சாகுதே. எதுக்கு? இன்னும் ஏன் மூச்சு விட்டுட்டு இருக்கிறேன்? என் மேலே கர்த்தர் போட்டிருக்கிற அவருடைய ப்ரோக்ராமை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்க. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆண்டவரை, எத்தனை பேர் மகிமைப்படுத்துறீங்க? ஆண்டவரே, எவ்வளவோ நாசம் மோசங்கள் வந்த போதும் என்னை காத்தீரே, என்னை உயிரோட வைத்திருக்கிறீரே. ஆண்டவரை, இன்னும் ஜீவனை கொடுத்துருக்கிறீரே, இன்னும் கிருபையா இருக்கிறீரே. எதற்கு? ஒரு அறிவை கொடுக்குறாரு. என்ன அறிவுனா, இவ்வளோ தீமையிலும் பொல்லாப்பிலும் உன்னை உயிரோட வச்சிருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? என்னை பற்றி இன்னொருத்தருக்கு நீ சொல்லணுன்றதுக்காக தான். இன்னைக்கு கேள்வி நான் சொல்கிறேன்னா, நான் ஒரு பிரசங்கியாரா? தேவன் என்னை அழைத்து
என்ன ஆண்டவர் இந்த புரோகிராமுக்காகவே அழைத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், இதற்காகவே என்ன பிரசங்கியாரா கர்த்தர் உருவாக்குகிறார் என்பதை அறிந்து எனக்கு கிடைக்கும் எல்லா வாய்ப்புகளிலும் இயேசுவை இன்னொருத்தருக்கு சொல்லுவதில் நான் ஒரு நாளும் அசதியாக இருந்ததே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரை குறித்து நிறைய தப்பான அபிப்பிராயங்கள் உள்ள போய் உட்கார்ந்துருச்சு. நான் சில இடத்துக்கு போகும்போது சிலருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லும் போது சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க கொஞ்சம் வித்தியாசமா சொல்றீங்களே ஆண்டவரை பத்தி, நாங்க இந்த ஆண்டவர்னால இப்படி அப்படின்னு நினைச்சிருந்தோம், உதைப்பாரு அடிப்பாரு, அவர்கிட்ட வர முடியாது, நம்ம கிட்டி சேர முடியாது நினைச்சோம். ஆனா நீங்க பேசுற இந்த ஆண்டவரை கேட்க கேட்க அப்படியே அவர்கிட்ட அவரை தான் தெய்வம் நாங்க ஏற்றுக்கொள்ளலாம் போல இருக்கு, அப்படி நம்பக்கூடிய விதத்துல இருக்கு. போன வாரம் பாருங்க, ஒரு சாட்சி, ஒரு சகோதரன் கூப்பிட்டு சொன்னார், போன் பண்ணி கூப்பிட்டு சொல்றாரு, கடவுள் நம்பாத ஒரு மனுஷன், ஏத்திஸ்ட், அவர் நாத்திகன், கடவுளே நம்ப மாட்டார். சொல்றாரு, நான் பார்க்காத பாஸ்டருங்க கிடையாது, நான் எத்தனையோ காரியங்கள்லாம் பார்த்துருக்கிறவன் பாஸ்டர். அவர் சொல்றார், ஆனால் நீங்கள் அன்னைக்கு பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படிப்பட்ட ஒரு நல்ல இயேசு ஒருத்தர் இருக்கிறாரே அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை எனக்கு உண்டாக்கினீங்கன்னு சொன்னார். என்ன மாதிரி வார்த்தைங்க அது? ஒரு நாத்திகன், கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ நான் சொல்றேன், இதற்காக தான் உயிரோட வச்சிருக்கிறார் என்னெல்லாம், இதை சொல்றதுக்காக தான் உயிரோட வச்சிருக்காரு. இயேசுவை இன்னொருத்தருக்கு சொல்லு, சந்தேகம் இருக்கிறவர்களுக்கு, இயேசுவை குறித்து தப்பான அபிப்பிராயம் இருக்கிறவர்கள் மத்தியில் இயேசு எவ்வளவு நல்லவர்ன்றதை சொல்றதுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்க வாயில வைத்து, அந்த வார்த்தைகளை சொல்லும் போது கேட்கும் போது ஜனங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மையான ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை நம்புவதற்கான ஒரு அடையாளம் தோன்றுகிறது. இப்போ நான் சொல்றேன், உங்களையும் அதுக்காக தான் வச்சிருக்கார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களையும் என்னையும் இயேசுவை சொல்றதுக்காக மூச்சு மூச்சா பேச்சு பேச்சாகுது. கரெக்டா? ஒரு மூக்கில் மூச்சு இன்னொரு மூக்கில் மூச்சு வரலன்னு என்ன ஆகும்? பேச்சு வராது. ஆனால் மூச்சு மூச்சா இருக்கு, பேச்சு பேச்சா இருக்கு. எதுக்கு? இந்த வாயை வச்சு இன்னொருத்தோட சண்டை போடுறதுக்கு இல்லை, இன்னொருத்தோட வம்பு இழுக்கிறதுக்கு இல்லை, இன்னொருத்தருக்கு இயேசுவை பற்றி சொல்றதுக்காக. ஆமென். நம்ம அதை செய்கிறோமா? இதற்காக தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். கிறிஸ்து நமக்காக நம் நிமித்தம் அவர் தரித்திரமானார், அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கப்பட. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம், நம் நிமித்தமாய் அவர் தரித்திரமானாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தரித்திரமா இருக்க அவர் வேண்டாம் என்று விரும்பி ஏன் தரித்திரமான நிலையை மாற்றி அவருக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யத்தை கொடுப்பதுக்காக ஏன் பாவத்தையும் ஏன் சாபத்தையும் சுமந்த போது அவர் என் நிமித்தமா தரித்திரமானார். ஏன் ஆனாரு? அதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர, அவர் என் நிலையக்குள்ள என்ன அவருடைய நிலைக்குள்ள கொண்டு போய் வைப்பதுக்காக, அவருக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுப்பதுக்காக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஐஸ்வர்யவானா இருக்கணும், குடும்ப உறவில் நான் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கணும், கையின் பிரயாசத்தில் நான் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கணும், சமுதாயத்தில் நான் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கணும், கிறிஸ்துவின் சுபாவத்தில் நான் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கணும், பொருளாதாரத்திலும் நான் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாவற்றிலும் நான் எப்படி இருக்கணும்? அதுக்கு தான் இந்த சத்தியம். ஏதோ ஒரு பகுதி இல்லை, சகல காரியங்களிலும் நம்மளை கர்த்தர் ஐஸ்வர்யமானாய் ஆக்குவதற்கு தேவன் சொல்ற சத்தியம். ஏன்னா இன்னைக்கு இந்த ஐஸ்வர்யத்தை குறித்த நிறைய தப்பான அபிப்பிராயங்கள் தெளிவில்லாமல் இருக்கிறதுனால கிறிஸ்தவ மத்தியில் இப்படி இந்த காரியத்தெல்லாம் அதிகமாக கவனம் செலுத்துறது இல்லை. அதுதான் உங்களுக்கு போன வாரம் காண்பித்த 1 தீமோத்தேயுல 6ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற குளறுபடிகள், இந்த ஐஸ்வர்யத்தை குறித்த தெளிவில்லாமல் ஜனங்கள் குழம்பி போகிறதுனாலே ஐஸ்வர்யனாலே தப்பு தான் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு, அதை எப்படி நாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வழிகளில் நாம் அடைந்து அதை எப்படி ஆண்டவருக்கென்று உபயோகப்படுத்தி ஆண்டவர் என் மேலே வச்சிருக்கிற அவருடைய தேவ நோக்கத்தையும் புரோகிராமையும் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் நான் எப்படி உபயோகப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் என்பதை அறிந்து கொள்ளாம முன்னேற வேண்டிய அநேக கிறிஸ்தவ மக்கள் இந்த சத்தியத்தை வைத்திருந்தோம்
முன்னேற முடியாமல் இருப்பதுக்கு காரணம் தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்த தெளிவில்லாமல் போகிறதுனாலே. இப்போ பாருங்க, இதில் நான் 17ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனம் செலுத்த விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்க, வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்துட்டீங்களா? வாசிப்போமா? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமார்ப்பான சிந்தனை உள்ளவர்களாய், எல்லாரும் எடுக்கணும், எல்லாரோடையும் கர்த்தர் இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து நம்மோட இடைப்பட விரும்புகிறார். இப்போ பாருங்க, அங்கே சொல்லியிருக்கிற பாருங்க வார்த்தையை, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் உள்ளவர்கள் இருமார்ப்பான சிந்தனை உள்ளவர்களாய். அது என்ன இருமார்ப்பான சிந்தனை உள்ளவர்களாய்? நான் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லட்டுமா? திமிரு பிடிச்சவனா இராம. இப்போ நல்லா விளங்கும் பார்த்தீங்களா? சுருக்குன்னு திமிரு பிடிச்சிருக்கா கேட்போங்களா? சிலர்லாம் பார்த்தா கொஞ்சம் ஓவராக பண்ணா, ஆமாவா இல்லையாங்க? கொஞ்சம் ஓவராக பண்ணா ரொம்ப திமிரு, ரொம்ப திமிரு. வீட்டில் உறவெல்லாம் அடிக்கடி நிறைய சொல்லுவாங்க. மாமியார் மருமகளை பார்த்து திமிரு பற்றியா அதுக்கு அதான் என்ன சொல்லியிருக்கு? அரகன்ட்டு, ரொம்ப அரகன்ட்டு. அதான் இங்க சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றா? உலகத்துல ஐஸ்வர்யத்தை உன் கையில கர்த்தர் கொடுப்பாருனா, நம்ம கையில கர்த்தர் கொடுப்பாருனா எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாருன்னா, இருமார்ப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமல். அப்படின்னா ரொம்ப திமிரு பிடிச்சவனா, அரகன்ட்டா, இந்த ஐஸ்வர்யம் வந்த உடனே மாறுறவனா இருக்கிறனா அப்படின்னா தெரிஞ்சுக்கணும், திமிரு பிடிச்சிச்சு, கொழுப்பு ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. அப்படின்னா கொழுப்பு அதிகமாகிருச்சுன்னா பார்க்க வேண்டியதை தெளிவாக பார்க்க முடியாமல் போயிடுறேன், நோக்கம் மறைஞ்சிருது, தேவன் என் மேலே வச்சிருக்கிற அந்த ப்ரோக்ராமை செயல்படுத்த கவனம் செலுத்தலை, அதெல்லாம் ஒரு பொருட்டாக நான் மதிக்கலை. அப்படி மதிக்காமல் போகும்போது அப்போ ஒன்று பிடிச்சிருச்சு. என்ன பிடிச்சிருச்சு? திமிரு பிடிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். அதுதாங்க சொல்றார். ஏன்னா என்ன தெரியலனா, எல்லா ஐஸ்வர்யத்தையும் எல்லா நன்மையும் ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் தான் கொடுக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம் அப்படின்றவங்க கையை உயர்த்தி எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? நீங்கள் ஏற்றுக்கொள்ளையா? ஒரு வசனத்தை காட்டுறேன் வாங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் இங்கே வச்சுங்க கையை அப்படியே. நீதிமொழிகள் 8:18 பாருங்களேன். அங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, இந்த வார்த்தைகள் அப்படியே இருக்கும் பாருங்க. வாசிப்போமா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? நீதிமொழி 8:18 வசனம் வாசிப்போம். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் ஆண்டவர், இது யார்கிட்ட இருக்கான்? என்கிட்ட இருக்குப்பா. நான் தான் உனக்கு ஐஸ்வர்யத்தையும் நீதியையும் கனத்தையும் நிலையான பொருள். அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் வந்துட்டு போறது இருக்கும், இன்னைக்கு இல்லை நாளைக்கு போயிடும், அப்படி கிடையாது. நிலையான ஐஸ்வர்யம், நிலையான பொருள் ஏன் கொடுக்கிறார்னா, என்கிட்ட ஏன் அப்படி நிலையாக்குறாருனா, அதை ஏன்னா என்கிட்ட வரும்போது அதை தேவனுடைய சுவிசேஷத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய வேலைக்கும் கையை திறந்து கொடுக்கிற ஒரு நல்லவனாய், நீதிமானாய், தாழ்மை உள்ளவனாய். நல்ல கவனிங்கள், இங்க சொல்லியிருக்கிற மாதிரி இருமார்ப்பான, அரகண்டா, திமிரு பிடிச்சவனா நான் இல்லாம எப்படிப்பட்டவனா இருக்கிறனா, தாழ்மை உள்ளவனாய், நல்லவனாய், நீதிமானாய், கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதுக்கு ஆர்வம் உள்ளவனாய் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை முறை எனக்கு வருது பாருங்க. அவனை தான் நீதிமான், அவனை தான் நல்லவன், அவனை தான் தாழ்மை உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நோக்கத்தை அறிந்து, தேவன் என மேலே ஒரு ப்ரோக்ராமை போட்டு வச்சிருக்கிறாரு, எனக்கு உயிரை கொடுத்து வச்சிருக்கிறதே அவரை பற்றி சொல்கிறதுக்கு தான். அதை சொல்கிறதுக்கு எனக்கு என்னென்ன பொருளை கர்த்தர் கொடுக்குறாரோ, என்னென்ன நன்மையெல்லாம் கர்த்தர் எனக்கு உண்டாக்குறாரோ, அதை அத்தனையும் உபயோகப்படுத்தி என் இயேசுவை பிறருக்கு சொல்லுவதுக்காகவே எனக்கு இந்த ஆசீர்வாதம்லாம் கொடுக்கிறாருன்ற ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க. அவனுக்கு கொடுப்பாராம் நிலையான பொருள், நிலையான ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம். கவனிச்சு பாருங்க, எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கு பாருங்க. சொல்லிட்டு
அடுத்த சொல்றாரு பாருங்க, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம். இப்போ 1 தீமோத்தேயு 6:17, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமார்ப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை. நல்ல கவனிங்கள், நிலையற்ற இந்த ஐஸ்வர்யத்தின் மேல நான் நம்பிக்கை வைக்கல, என் வேலையின் மேல நம்பிக்கை வைக்கல, என் சம்பாத்தியத்தின் மேல நம்பிக்கை வைக்கல, எனக்கு இருக்கிற பணத்தின் மேல நம்பிக்கை வைக்கல, எதின் மேலும் என் நம்பிக்கையை வைக்கல, எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் மேல் என் நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி கையை உயர்த்தி சொல்ல முடியும்? நான் வேலையை நம்பி இல்லை, கர்த்தரை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படி? ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வேலை இருக்கலாம், ஆனால் நாளைக்கு அந்த வேலை இருக்குமோ இருக்காதோ, ஆனால் உம்மை நம்பினா எனக்கு எப்பொழுதுமே அற்புதமான உயர்வை கர்த்தர் கொடுப்பீர் என்கிற நம்பிக்கையில் நிலையான பொருள் மேல் என் நம்பிக்கையை நான் வைக்கலை. சொல்லிட்டு அடுத்த பகுதி சொல்றாரு பாருங்க, இந்த நிலையான பொருள் மேல் நம்பிக்கை வைக்கல, அதை நம்பலை, ஆனால் இந்த நிலையான பொருள்லாம் எடுத்து உபயோகப்படுத்துகிறேன். எதுக்கு உபயோகப்படுத்துகிறேன்? என் மேலே ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கிறாரு, சுவிசேஷம் சொல்கிற ப்ரோக்ராமு, அதுக்கு உபயோகப்படுத்துகிறேன். அப்படி உபயோகப்படுத்தும் போது சொல்கிறார் இருப்பாங்க, அடுத்த பகுதி பாருங்கள், நாம் அனுபவிப்பதுக்கு சகலவித நன்மையையும் சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல். நல்லா கவனிங்க, நாம் அனுபவிக்க. எல்லாம் சொல்லுங்க வாயை திறந்து, நீங்கள் அனுபவிக்க. யார் மேல் நம்பிக்கை வைக்கணுமா? வாசித்தீங்கள, நாம் அனுபவிக்க சகல விதமான நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல். நல்லா கவனிங்க, அனுபவிக்க ஆண்டவர் எல்லா இந்த நிலையான ஐஸ்வர்யம், பல நன்மைகள் நமக்கு வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிறாரு. எதுக்கு கொடுக்கிறாரு? அது மேல நம்பிக்கை வைக்கிறதுக்குள்ள, அதை நான் அனுபவித்து, அதை நான் உபயோகப்படுத்தி, அதை நான் என்ஜாய் பண்ணி, என்ஜாயபிளா இயேசுவை ஒருத்தருக்கு சொல்றதுக்காக தான் கர்த்தர் கொடுக்கிறார். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இயேசுவை ஒருத்தருக்கு சொல்லும் போது கசப்பா வேதனையா வேற வழி இல்லை, பரலோகத்தில் ஒரு பட்டா வரணும்னா சொல்லி தான் ஆவணம் போல இருக்கு அப்படின்றதுக்காக அல்ல, அனுபவிக்கிறேன். கர்த்தர் கொடுக்குற நன்மைகள் எல்லாம், ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்குறார், நான் அனுபவிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறாரா? அதை அனுபவிக்கிறீங்களா? கர்த்தர் வேலையில் ஒரு உயர்வை கொடுக்குறாரா? அதை அனுபவிக்கிறீங்களா? கர்த்தர் தொழில லாபம் கொடுக்குறாரா? அதை அனுபவித்து ஒரு மகிழ்ச்சி வருது பாருங்க. அந்த மகிழ்ச்சியோட இயேசுவின் ஒருத்தருக்கு சொல்ற ஒரு ப்ரோக்ராம் உங்க மேல இருக்குன்றத மறந்துடாதீங்க. அதுதான் இங்க சொல்றார், நாம் அனுபவிக்க சகல விதமான நன்மைகளையும் பரிபூரணமாய் சம்பூரணமாய் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. கொஞ்சம் அங்க இங்க கொசுறு மாதிரி இல்லை, எல்லாவற்றையும். இந்த நோக்கம் இருக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆண்டவர் அனுபவிப்பதுக்கு சகல வித நன்மைகளையும் சம்பூரணமாய் அளிக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நம்முடைய நம்பிக்கையை வைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய. அப்ப நான் சொல்றேன், நீங்க எதையாவது அனுபவிக்கும் போது நீங்க நினைக்கூடாது இதெல்லாம் ஆண்டவர் தான் கோச்சிக்க போறாரு. ஆண்டவர்லாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர்லாம் ஒன்றும் பக்கத்தில் இருக்கிறவனா கோச்சிப்பாங்க. பக்கத்துலன்னா இங்கே இருக்கிறவங்கள, வேற எங்கேயோ நான் சொல்றது, நீங்கள் இங்கே இருக்கிறவங்கள நினைக்கக்கூடாது. ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தேவதூதர்கள், நாம் எல்லாம் தேவ சாயல் இருக்கிறவர்கள். ஆகவே நீங்கள் நல்லா கவனிங்க, நாம் அனுபவிச்சா கர்த்தர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமையை ஏற்றுக்கொள்றீங்க? அனுபவிக்கிறதுக்கு தான் கொடுக்குறார். அதை அனுபவித்து அதில் நான் ஒரு சந்தோஷத்தின் மிகுதியில் சொல்கிறேன் பாருங்க, இதை அனுபவிப்பதுக்கு காரணமே இயேசு தான் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. அதை இன்னொருத்தர் கேட்கும்போது, இன்னொருத்தருக்கு நான் சுவிசேஷத்தை இன்னொருத்தருக்கு இயேசுவை சொல்கிறேன் பாருங்க. அதை எப்படி சொல்கிறேன்? அனுபவித்து சந்தோஷத்தோட, அவர் மேல உள்ள நம்பிக்கை இல்லை, பொருள் மேல உள்ள நம்பிக்கை இல்லை, எனக்கு இருக்கிற வசதியின் மேல உள்ள நம்பிக்கை இல்லை, எனக்கு இருக்கிற அனுகூலத்தின் மேல உள்ள நம்பிக்கை இல்லை. இல்லை, என் ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிற அவர் மேல் உள்ள நம்பிக்கையில் இதை அனுபவிக்கும் போது இது கூட சேர்த்து இயேசுவை இன்னொருத்தருக்கு சொல்லும் போது எப்படி சொல்லுவேன் தெரியுமா? நல்ல ருசியோட, இன்பத்தோட, மகிழ்ச்சியோட, மன நிறைவோட இன்னொருத்தருக்கு இயேசுவை சொல்ல முடியும். அதை சொல்றதுக்கு தான்
கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஜீவனை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஆமென். எனக்கு மறக்கவே முடியாது பாருங்க, நடந்த ஒரு சம்பவம். நிறைய சம்பவங்கள் இருக்குது. அது ஒரு சில சம்பவங்களை நான் சொல்ல வரும். என்னுடைய நெருங்கிய நண்பர், இது நடந்து ஒரு 4-5 ஆண்டுகள் இருக்கும், கிட்டத்தட்ட 3 ஆண்டுக்கு மேலே இருக்கும் இது நடந்து. அப்போது அவர் வேறு சபைக்கு போகிற ஒரு சகோதரர், என்னுடைய நண்பர். அவர் நல்ல தொழில் செய்கிற ஒரு ஆள், ரொம்ப நீதியாக நேர்மையாக செய்கிற ஆள், ஆண்டவர் அவர் அதிகமாக நம்புகிற ஒரு தேவ மனுஷன், ஆண்டவரை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து செயல்படுகிற ஒரு தேவ மனுஷன். அவர் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஒரு வீடை கட்டணும்னு சொல்லி வீடை கட்டி பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஆயத்தம் பண்ணி, அவங்க போகிற சர்ச்சு பாஸ்டரையும் கூப்பிட்டுட்டு என்னை கூப்பிட்டார், நீங்கள் வந்துடணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி. என் நண்பன், நீங்கள் நட்பின் நிமித்தமாக. நான் சொன்னேன், நான் பெரும்பாலும் வேறு சபை விசுவாசிகளுடைய நிகழ்ச்சிக்கெல்லாம் போகவே மாட்டேன், இவன் நண்பன்றனால நான் போக வேண்டியதாக ஆயிடுச்சு. அப்போ நான் போனபோது ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ணுறாங்கன்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. என்ன போயிருக்கீங்களா வீடு பிரதிஷ்டைக்கெல்லாம்? அதெல்லாம் கரெக்டாக போயிருப்பீங்க. என்ன போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஹோம் டூர் காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வீடு கட்டினவங்க என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு போய் வந்தவங்களுக்கு இதாங்க கிச்சனு, இதாங்க பெட்ரூமு, இதாங்க பால்கனி, இதாங்க மாஸ்டர் பெட்ரூமுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ரொம்ப நல்ல எண்ணத்தோட ஆண்டவர் செஞ்ச நன்மையெல்லாம் சொல்லி சொல்கிறான். என் நண்பன் சொன்னாப்புல, நான் இதை ஆரம்பித்த போது ஆண்டவர்கிட்ட நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீர் கொடுக்குற ஆசீர்வாதத்திலிருந்து இந்த வீடை நான் கட்டணும், இந்த வீடு உமக்கு சாட்சியாக இருக்கணும், இந்த வீட்டிலேருந்து உம்மை பற்றி அறிவிக்கிற ஒரு வீடாக இருக்கணும், அதனால் இந்த வீடை நான் கடன் வாங்கி கட்டக்கூடாது, நீர் என் தொழிலில் கொடுக்குற லாபத்தினால நான் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி, ஆண்டவர் அதன்படியே கொஞ்சம் நாளாச்சு, பரவாயில்ல, ஆனாலும் நான் ஒரு பைசா கடன் வாங்காமல் இந்த வீடை கட்ட எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாருன்னு என்கிட்டையும் அவர் போகிற சர்ச்சு பாஸ்டரையும் வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஒவ்வொரு ரூமாக கூப்பிட்டு போய் ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்கும்போது இந்த ரூமு இது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. என் கூட வந்த பாஸ்டர் அவர் பார்வையே வித்தியாசமாக இருந்துச்சு. நான் பார்க்குற ஒரு மாதிரி, அவர் அப்படியே ஒரு மாதிரி உருட்டுறாரு, அப்படியே உருட்டுற கண்ணிலே தெரிஞ்சு என்னமோ பண்ண போகிறாரு இவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அப்புறம் அவன் அந்த ரூமில் இருக்கிற பொருள்லாம் காட்டி, இந்த பொருள் இங்கே வாங்கினேன், இது இப்படி எனக்கு உதவி செஞ்சாங்க, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எனக்கு கிடச்சின்னு சொல்ல, இவங்க ஒவ்வொரு பொருளாக சொல்ல இவங்க அந்த பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியா அந்த பொருள் எவ்வளோ அப்படின்னு கேட்டார். அவனும் வெகுளித்தனமாக என்ன பண்ணுறான், வாங்கின பொருளுடைய விலையை சொல்கிறான். அவன் 2 முறை சொல்லும் போது எனக்கு புரிஞ்சிச்சு, ஒரு மனக்கணக்கு போட ஆரம்பிச்சிட்டார் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, கேட்டுக்கிட்டே, ஓ இதுவா அவ்வளோ அப்படின்னு அப்படியே உருட்டுறாரு. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, இதை வச்சு என்னமோ செல்ல போகிறாரு அப்படின்றத ஒரு ஊழியக்காரனை புரிஞ்சிக்க முடியும்ல. என்ன சொல்லுவான் என்ன தெரியும்ல, ஓரளவுக்கு தெரியும், சும்மா ஒரு தோராயமாக கெஸ் பண்ணலாம்ல. நான் அதை கெஸ் பண்ணிவிட்டு அவன் நண்பனால் நான் சொல்கிறேன், அவனுக்கு கண்ணு காட்டுறேன், அடுத்த ரூமும் கூப்பிட்டு போனோன்னா அவர் வீம்புக்குன்னு அந்த டோர் எவ்வளோ, அந்த ஸ்க்ரீன் தொங்குது அது எவ்வளோ ஆச்சு அப்படி ஒவ்வொன்றா கேட்டார். நான் இவன்கிட்ட கண்ணை காட்டுறேன் அப்படின்றேன். இவன் நம்மளை மதிக்கவே இல்லை. நம்மளை மதிக்காமல் அவர் பாட்டு எல்லா கதையும் ஃபுல்லாக சொல்லி முடிச்சார் பாருங்க. முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் அந்த பிரதிஷ்டை ஆராதனை ஆரம்பிச்சுட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு எனக்கு ஒரு க்ரீட்டிங்ஸ் சொல்லும்படி சொன்னாங்க. நானும் எழும்பி க்ரீட்டிங்ஸ் கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு கர்த்தர் அவங்களுக்கு செஞ்ச நன்மையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ அந்த பிரசங்கியார் எழும்பி, அந்த போதகர் எழும்பி, அவர் அந்த வீடு பிரதிஷ்டை பண்ண போகிறோன்னு எழும்பி நின்று எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தார். நல்லா பேசிக்கிட்டு இருந்து சொல்கிறார், கிறிஸ்தவ மக்கள் இப்படி வீடெல்லாம் வாங்கி இப்படி கட்டில் மேலே கட்டில், மெத்தை மேலே மெத்தை, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் அப்படியே சொன்னாருங்க, இதெல்லாம் சீக்கிரம் இடிந்து விழும். இப்போ நீங்கள் எப்படி பண்ணீங்க ரியாக்ஷனு? இதே மாதிரி தான் இருந்துச்சு அங்கே ரியாக்ஷனு. உங்களுக்கே எந்த ரியாக்ஷன் இருக்குன்னா அங்கே உட்காந்துருந்த எங்களுக்கு எவ்வளோ ரியாக்ஷன் இருந்திருக்கு, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் யோசித்தேன், இவன் கஷ்டப்பட்டு கர்த்தர் கொடுத்த லாபத்தில் ஒவ்வொரு செங்கலாக பார்த்து கட்டினா, இவர் புல்டோசர் மாதிரி இடிக்கிறாரு. இப்படி வாயை வச்சு புல்டோசர் மாதிரி இடிக்கிறாரு. நொந்தே போயிட்டாங்க. அந்த அட்மாஸ்பியரே ஸ்பாயில் ஆயிடுச்சுங்க. அங்கே இருந்த மக்கள் எல்லாம் படித்தவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் வந்தவங்கெல்லாம் இப்படி சொன்ன உடனே அப்படியே ஜனங்களாம் ஒரு மாதிரி ஆகிப்போய், இவன் ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டான்.
அப்புறம் நான் முடிஞ்சோடே அதெல்லாம் ஒன்றும் மனசில் வச்சுக்காத. நான் கேட்டேன், இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு யார் கொடுத்தா சொல்லு அப்படின்னு கேட்டேன். உனக்கு யார் கொடுத்தா? கடனை ஒரு பைசா கடன் வாங்காமல் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறேன்னா இது உன் சாமர்த்தியத்தினால் ஆன ஒன்று அல்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இது கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இதை நீ என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டியோ அந்த நோக்கத்துக்காக கரெக்டாக உபயோகப்படுத்து. சொன்னோன்னு தான் அவனுக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. நல்ல கவனிங்கள், எதுக்கு இதை சொல்றேன்? எல்லா நன்மைகளையும் நாம் அனுபவிப்பதுக்காக கர்த்தர் கொடுக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா நன்மைகளையும் நாம் அனுபவிப்பதுக்காக. ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்றீன்னு வச்சிங்க, வெளியே வரும்போது சாப்பிட்டு வரும்போது கஷ்டப்படுறவங்கள பார்த்தீங்கன்னா அங்கே போய் சொல்லக்கூடாது, நானே ஒரு மாதத்தில் ஒரு முறை தான் கஷ்டப்பட்டு நல்ல ஹோட்டலுக்கு வந்திருக்கிறேன், ஏன் முன்னாடியே வந்து கை கேட்டுன்னு இருப்பேன், இது வரைக்கும் வீட்டில் கஞ்சம் ரசம் சோறு தான் சாப்பிட்டு இருந்தேன், இப்போ தான் பிரியாணி சாப்பிட்லான்னு வந்திருக்கிறேன், நானே இவ்வளோ மாதம் கழித்து தான் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறேன், அதனால உனக்கு பழைய சோறு தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சீக்கிரம் பழைய சோறு சாப்பிட வேண்டியதுக்கு ரெடி ஆயிடணும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சிலரை பார்க்கும்போது எதுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்ம கொடுக்கிறார்? சில சூழ்நிலைகளில் சிலரை நீங்கள் சந்திக்கும் போது உங்கள் உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் ஏவுதலை கொடுப்பார், கொடு, உதவி செய், உதவி செய்து என்னை பற்றி சொல்லுன்ற ஒரு தெளிவான தூண்டுதலை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவார். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு மிச்ச மீதியை கொண்டு வருவீங்க பார்த்தீங்களா, ஹோட்டல்லேருந்து நிறைய மிச்சமாயிடும் நமக்கு சில நேரம். அப்படி மிச்ச மீதி வந்தாலும் கொடுக்கக்கூடாது. வெளியே வரும்போதே மனசுக்குள்ளே நினைக்கணும், ஆண்டவரே, போகும்போதே காட்டிடுவார், ஹோட்டலுக்குள்ளே போகும்போதே சிலரை காட்டிடுவார் மனசுக்குள்ளே. கண்ணில் பார்த்த உடனே நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு பங்கை ஆர்டர் பண்ணி வச்சு வெளியே வரும்போது அவங்க காத்துட்டு இருப்பாங்க, ரெடியாக காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா யாரை உங்கள் கண்ணில் கர்த்தர் காட்டினாரோ அவர்களுக்கு உங்கள் மூலமாக நன்மை செய்வதற்காக அவர்களை காத்திருக்க கர்த்தர் வைப்பார். எத்தனை பேர் ஆமென் ஏற்றுக்கொள்கிறீங்க? நான்லாம் இதெல்லாம் செஞ்சுருக்கேங்க, அனுபவத்தில் தான் சொல்கிறேன். சிலரெல்லாம் கர்த்தர் காட்டினாருன்னா நம்ம திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ண வைப்பார் அவங்கள. ஏன்னா நம் மூலமாக அந்த நன்மையை அவங்களுக்கு செய்ய அதை கொடுக்கும்போது, ஒரு பொருளை ஒரு ஆகாரத்தை ஒருத்தங்களுக்கு கொடுக்கும்போது சொல்லுங்க, என்னை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பாருங்க அப்படின்னு கொடுத்து பாருங்க. நான் சொல்கிறேன், உங்கள் மூலமாக கர்த்தர் போட்டிருக்கிற ப்ரோக்ராம் வேலை செய்து. எத்தனை பேர் ஆமேன்னு ஏற்றுக்கொள்கிறீங்க? எவ்வளோதாங்க நம்ம செய்ய வேண்டியது. ஆண்டவர் போய் ஒன்றும் பெருசாக மலையோட என்ன அங்கே போ, இந்த ஆறை கடந்து வா, அந்த மலையை தாண்டி வா, அப்போ தான் நான் உனக்கு இதை செய்வேன், ஒன்றும் இல்லை சொல்கிறாரு. நான் உன்னை உணர்த்தும் போது உன் மேலே நான் போட்டிருக்கிற ப்ரோக்ராமை நிறைவேற்ற சகலவற்றையும் நாம் அனுபவிப்பதற்காக கர்த்தர் நமக்கு சம்பூரணமாய் கொடுத்திருக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேலே என் நம்பிக்கையை வைக்கும் போது நான் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கல, அது அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்களா இருந்தோம்னா இருமார்ப்பான சிந்தனை உள்ளவர்கள், பண ஆசை உள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்று வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒன்று கண்டிப்பாக நடக்காது. என்ன நடக்காதுன்னா, என் மேலே கர்த்தர் போட்டிருக்கிற இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்கிற ப்ரோக்ராம் என் மூலமாக வேலை செய்யவே செய்யாது. அன்னைக்கு பாருங்கள், ஒரு பெரிய அதிகாரி, ஒரு சகோதரி அவங்க வந்தாங்க, பெரிய அஃபீஷியல் பொசிஷனில் இருக்கிறாங்க. இந்த சகோதரி வந்து என்னை பார்த்தாங்க. பார்க்க வரும்போதே ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்க. என்னடா இவங்க இப்படி இருக்கிறாங்களே, நான் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு நான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவங்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர், நான் வந்து இதுக்கு மாதிரி நல்லா தான் ட்ரெஸ் போட்டு நான் ரொம்ப டீசெண்டாக தான் இருப்பேன், ஆனால் இப்போ தான் கொஞ்ச நாளாக நான் வந்து ஒரே கலர், சிங்கிள் கலருக்கு மாறிட்டேன் அப்படின்னாங்க. இப்போ நான் கேட்டேன், ஏங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஆண்டவர் என்னை ஒரு நல்ல பொசிஷனில் வச்சுருக்கார் பாஸ்டர், நிறைய அதிகாரிகளை நான் சந்திக்க வேண்டியது இருக்கும், நிறைய மீட்டிங்ஸுக்கு நான் போக வேண்டியது இருக்கும், அதனால் நல்ல நீட்டான சாரீ, ரொம்ப டீசெண்டாக என் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கொஞ்சம் நான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு போய் நிற்பேன், பண்ணுவேன். அது எனக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி மினிக்கிட்லாம் நீ போகலாமான்னு கேட்டாங்க. எனக்கு அவங்க சொன்னதுலேருந்து ஒரே குற்ற உணர்வாகி நான் அதிலிருந்து நான் வந்து ஒரே சிங்கிள் கலருக்கு மாறிட்டேன் அப்படின்னாங்க. இந்த வார்த்தையை சொன்னாங்க, சிங்கிள் கலருக்கு மாறிட்டேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்னாரா உங்களுக்கு சிங்கிள் கலர் மாற சொல்லி அப்படின்னு கேட்டேன். இல்லை அவர் சொன்னார், அதனால எனக்கு அப்படி ஒரு ஒரே குற்ற உணர்வு ஆயிடுச்சு. நான் கேட்டேன், நீங்கள் சிங்கிள் கலர் மாறினீங்களே,
உங்களோட இருக்கிறவங்களாம் அவங்கள வரவேற்றாங்களான்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் சிங்கிள் கலர் மாறினதுலேருந்து என்னை வரவும் போகிறவங்களாம் விசாரிக்கிறேன், நல்லா இருக்கிறீங்களா, வீட்டில் எல்லாம் எதாவது ஆயிடுச்சா, இப்படி கேட்குறாங்க பாஸ்டர் அப்படின்னா. நான் சொன்னேன், இப்படி மாறினீங்கன்னா இப்படி கேட்காம வேறு எப்படி கேட்பாங்க? என்ன அதிகாரிகளை பார்க்க போனால் அதிகாரி கேட்குறேன், என்னம்மா நல்லா தானே இருந்த, நேற்று வரைக்கும் நல்ல டீசெண்டாக சாரி போட்டு திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு ஒரு அதிகாரியை பார்க்க போகும்போது அப்படியே ஒரே சிங்கிள் கலரில் போயிட்டா அவர் என்ன யோசிப்பாருன்னா, போன வாரம் நல்லா தான் வந்துச்சு இந்த அம்மா, இந்த வாரம் என்னாச்சு இதுக்கு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நான் சொன்னேன், ஏங்க ஏன் அப்படி, உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த கன்விக்ஷன் கொடுத்தாரா? உங்களுக்குள்ள ஆண்டவர் சொன்னாரா? தீர்க்கமா உங்களுக்குள்ள சொன்னாரா? நான் சொன்னேன், உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் எங்க போனாரு? சத்தியத்தை விளக்கி சொல்ற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், எங்க போனாரு? அந்த வெளிச்சம் எங்க போச்சு? இவ்வளவு பெரிய அதிகாரியா உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரு, அநேகருடைய கண்கள் உங்களை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் ஏற்படுத்தி வைத்து இருக்கும் போது அந்த ஸ்தானத்துக்கு உண்டான கனத்தை ஏன் நீங்க இழக்கணும்? நான் கேட்டேன், உங்களை எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரு, எத்தனை பேர் உங்களை பார்க்கறாங்க, எத்தனை பேருக்கு நீங்க சொல்லலாம் ஆண்டவரை பத்தி, அப்படிப்பட்ட ஸ்தானத்துல வச்சிருக்கிற உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்த, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பரவிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் வச்சிருக்கும் போது ஏங்க உங்களை நீங்களே குறைத்து மதிப்பீடு செய்யணும்னு நான் கேட்டேன். அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, ஆமா பாஸ்டர் கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்டாகுது, எனக்கு ஆண்டவர் அப்படி ஒன்றும் சொல்லலையே. நான் சொன்னேன், போங்க நல்ல நீங்க உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பதவிகளை அதிகாரங்களை உபயோகப்படுத்தி இயேசுவை பிறருக்கு சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சேன். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை, அதே வார்த்தை தான் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தி இயேசுவை இன்னொருவருக்கு சொல்லுங்கள். கையை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு கொடுக்குற சம்பாத்தியம், கர்த்தர் எனக்கு கொடுக்குற உயர்வு, கர்த்தர் எனக்கு கொடுக்குற லாபம் எல்லாவற்றையும் உபயோகித்து இயேசுவை இன்னொருவருக்கு. இப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் செய்ய ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, சீக்கிரம் முடிவு வரும், சீக்கிரம் தேவனுடைய ராஜ்யம் வரும். நம்ம ராஜாதி ராஜாவோட எல்லா மக்களும் பறந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வார். ஆனால் இது நடக்காதபடிக்கு பிசாசு எல்லாத்தையும் திரிக்கிறவன். நல்லா கவனிங்க, இது தேவ நோக்கம், இது ஒரு நல்ல காரியம், இது மூலமா நல்ல விளைவுகள் வரும். இந்த நல்ல விளைவுகளை எப்படி கெட்டதா மாத்தலாம்? கெட்டதா மாத்துறதுக்கு பண ஆசை எப்படி உண்டாக்கலாம், பேராசை எப்படி உண்டாக்கலாம், இருமார்ப்பான சிந்தனை உள்ளவர்களா எப்படி ஆக்கலாம், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல அவங்களை எப்படி நம்பிக்கை வைக்கலாம், தேவன் மேல நம்பிக்கை வைக்காம தேவ நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றாம. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு தான் இந்த போதனைன்றது ரொம்ப முக்கியம். சபை ஐக்கியம், இந்த பிரசங்க நேரம், வசனத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணி உங்களுக்கு சொல்ற இந்த நேரம் இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியம். அது உங்க கண்களை திறக்கும், உங்க ஆவிக்குரிய கண்களை திறக்கும், உங்க வாழ்க்கையை பிரகாசமாக்கும். இங்க சொல்றாரு பிசாசு பாருங்க, தேவன் உண்டாக்கின எல்லாவற்றையும் திரிக்கிற வேலையில் தான். ஏன்னா பிசாசால எதையும் உண்டாக்க முடியாது, அவனுக்கு உண்டாக்குற சக்தி இல்லை, உண்டாக்குனதை திரித்து காட்டுற சக்தி தான் அவனுக்கு இருக்கு. தேவன் பரிசுத்தத்தை உண்டாக்குறாரு, இவன் பாவத்தை உள்ள கொண்டு வந்து பரிசுத்தத்தை திரிக்கிறான், பாவமாக்குறான். தேவன் அன்பை உண்டாக்குறாரு, அன்பை இவன் என்ன பண்றான், பகையாக்குறான், வெறுப்பாக்குறான். தேவன் விசுவாசத்தை கொடுக்கிறாரு, பிசாசு என்ன பண்றான், சந்தேகத்தை உள்ள கொண்டு, அந்த சந்தேகத்தினால பயம் வந்து இப்போ பயம் விசுவாசம் பயமா திரிக்கப்படுகிறது. அப்ப நான் சொல்றேன், எதெல்லாம் நல்லது என்று கர்த்தர் நம்ம கொடுக்கிறாரோ, ஐஸ்வர்யம் நல்லது, நிலையான ஐஸ்வர்யத்தை நிலையான பொருளையும் கர்த்தர் நமக்கு வர வைக்கிறது நல்லது. ஏன்னா அது மூலமா ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அவருடைய சுவிசேஷம் என்னும் அந்த ப்ரோக்ராமை நம்ம செய்வதற்காக இந்த ஐஸ்வர்யம் நல்லதுன்னு ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுக்க வராரு. இந்த நல்ல விஷயத்தை பிசாசு திரித்து என்ன பேராசையாக்கி அதை இச்சித்து அநேகரை விழுந்து போகும்படி செய்கிறான். ஏன்னா இந்த ஐஸ்வர்யத்தை குறித்த நோக்கமும் புரிந்து கொள்ளுதலும் நமக்கு அதிகமாக இல்லாமல் போகிறதுனாலே. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை, எவ்வளோ ஐஸ்வர்யம் வந்தாலும், எவ்வளோ உயர்வுக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போனாலும் ஒன்று மாறவே மாறாது. என்ன தெரியுமா, தேவன் என் மேலே வைத்திருக்கிற அவருடைய ப்ரோக்ராம் மாறவே மாறாது. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, எவ்வளோ பணம் வரட்டும், எவ்வளோ பதவி வரட்டும், எவ்வளோ உயர்வு வரட்டும், என் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற ப்ரோக்ராம் மாறவே மாறாது. ஆமென். இந்த ப்ரோக்ராமை நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு வச்ச ப்ரோக்ராம் இல்லை. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த ப்ரோக்ராம் ஆண்டவர் உங்களுக்கு நியமிச்சாரா?
வேதம் சொல்லுகிறது, உலகம் தோற்றத்துக்கு முன்னமே நம்மளை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த பிளான ஆண்டவர் ஏற்கனவே தாயின் கருவுல நான் உருவாகிறதுக்கு முன்னாடியே, இந்த உலகத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி, நான் உருவெடுப்பதுக்கு முன்பாகவே இதெல்லாம் என் மேல கர்த்தர் போட்டு வச்ச பிளானுங்க, ப்ரோக்ராம். இன்னைக்கு என்ன பண்றாரு? அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை கொடுக்குற. இன்னைக்கு சபையில உட்கார்ந்து இந்த விஷயத்தை கேட்டு என்னை புரிய வச்சு, நான் புரிந்து கொண்டதை வச்சு, நான் இனி என் வாழ்க்கையை நான் சம்பாதிப்பதே இயேசுவுக்காக, நான் செலவு செய்வதும் இயேசுவுக்காக, நிறைய சேர்த்து வைத்து என் பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போக போறேன். ஏன்னா என் மேல ஒரு ப்ரோக்ராமை போட்டிருக்கிற அதே ஆண்டவர் என் சந்ததியின் மேலையும் ஒரு ப்ரோக்ராமை போட்டு வைத்திருக்கிறார். அவர்களும் எழும்பி இயேசுவை பிறருக்கு சொல்லுகிற வேலை இருக்கிறார்கள் என்கிற விஷயம் தெரியும். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம் அவனை கீழே தள்ளுகிற ஒன்றா இருக்காது. அது பேராசை உண்டாக்காது, பண ஆசை உண்டாக்காது, இருமார்ப்பான சிந்தனை உண்டாக்காது, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறவன் அவனை மாத்தாது. அவனை முழுக்க கர்த்தரையே நம்புகிற மனுஷனாய் அது மாற்றம். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? அப்படிப்பட்டவன் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எந்த உயர்வு, எந்த செல்வம், எந்த ஐஸ்வர்யம், எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் நான் உம்மையே நம்புவேன் ஆண்டவரே. அதுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. இந்த நோக்கத்தை அறிய வச்சு, இந்த பிளானையும் பர்பஸையும் நமக்கு மேல போட்டிருக்கிற ப்ரோக்ராமை நம்மளை புரிய வச்சுட்டாருன்னா அவருக்கு தெரியும், அதுக்கு பிறகு என் பிள்ளை வழி மாறி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மறுபடியும் அந்த வழியில் வருவேன். வழி ஒருவேளை செய்யாமல் கொஞ்ச நாள் பிள்ளைங்க விலகி போயிருக்கலாம், ஆனால் திருப்பியும் உணர்ந்து அதே வழிக்கு தான் கர்த்தர் என்னை கொண்டு வருவார். எத்தனை பேர் அப்படி கொண்டு வந்திருக்கிறார்? இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிறோன்னா அவருடைய வழிகளில் நாம் நடப்பதுக்காக கர்த்தர் நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிற நாட்கள் இது. இப்போ கவனிச்சு பாருங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் இங்கே இருந்து படிக்கிற பிள்ளைங்க, வாலிபர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு ஆசை வரலாம், நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகணும், ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனமாய் கர்த்தர் என்னை மாற்றணும், நான் கண்டுபிடிக்கிற ஒரு சின்ன பொருளை உலகம் முழுவதும் பயன்படுத்தி ஆண்ட ஒரு பெரிய ஒரு அளவில் என்னை கர்த்தர் மாற்றணும். அந்த ஆசை தப்பு கிடையாதுங்க. சில வாலிபர்கள் என்னோட பேசும்போது அப்படிப்பட்ட ஆசைகளை சொல்லும்போது நான் சொல்லுவேன், நல்ல ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவதுக்கு தேவன் உன்னை எப்படிலாம் உனக்கு காரியங்களை கொடுக்கிறார், அதை செய், தைரியமாக செய். ஏன்னா நம்மை உயர்த்த நாம் நினைக்கிறத காட்டிலும் அவர் அதிகமான திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நான் சொல்கிறேன், ஒரு தொழிலை செய்யணும், ஒரு காரியத்தை படிக்கணும், ஒரு காரியத்தில் முன்னேறணும், இந்த ஆசை தப்பு கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஆசைகள் வரும்போது இந்த ஆசையை எப்படி இச்சையாக மாற்றலான்னு பிசாசு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். நல்லா கவனிங்கத்துடைய பிள்ளைகளே. இப்போ கவனிச்சு பாருங்கள், 9ஆம் வசனம் பாருங்கள். இதில் 9ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்கள். அங்கே எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள். அந்த 9ஆம் வசனத்தை வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 6:9 வாசிப்போம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துக்கிற மதிக்கேடு சேதமுமான பலவித இச்சைகளிலும் நிற்கிறார்கள். என்ன போட்டிருக்கு உங்க பைபிள்? என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. விழுகிறார்கள். ஏன் விழுறான்? ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தில் அவன் விழ விட்டுருவாரா? ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை, தேவன் நோக்கத்தை புரிந்து கொண்ட நம்முடைய வாழ்க்கையில நல்ல நோக்கத்தை கெடுதியா மாத்துறதுக்கு. அப்போ ஒன்னு கவனிச்சு பாருங்க, தேவன் நல்ல ஆசைகளை கொடுக்கிறாரு, பிசாசு இச்சையை கொடுக்கிறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? பிசாசு என்ன கொடுக்கிறான்? இச்சையை உண்டாக்குறான். இந்த இச்சை உண்டான உடனே விழுந்து போறேன். அது வரைக்கும் விழல. இந்த இச்சை எப்படி வருது? என் மேல என்ன கர்த்தர் ப்ரோக்ராம் வச்சிருக்கிறாரு, என் மேல கர்த்தர் என்ன நோக்கத்தை வச்சு, எதுக்கு என்கிட்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு, நிலையான பொருளை என் கர்த்தர் என் கையில ஏன் கொண்டு வராரு, என்கிட்ட ஏன் கொண்டு வராருன்னா என் மூலமா அது பலருக்கு கொடுக்கப்பட, என் மூலமா கர்த்தருடைய சுவிசேஷத்துக்காக கொடுக்கப்பட, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட கொடுக்கப்பட என்கிட்ட ஆண்டவர் கொண்டு வர ஐஸ்வர்யம் என்னை விழப்பண்ணுதா அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சுவிசேஷத்தை பரப்புவதுக்கு உபயோகமாகுதா? நல்ல நீங்கள்
உபயோகமானா இருமார்ப்பான சிந்தனை இல்லை, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கல. ஆனா அது அதுக்கு உபயோகப்படலைன்னா என்னை கெடுதியா இச்சிக்க வைத்து இச்சித்து விழுந்து போகிறார்கள். நல்ல கவனிங்கத்துடைய பிள்ளைகளை, நம்ம விழாமல் நிற்பதுக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய வழிகளை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம விழணுன்றது கர்த்தருடைய விருப்பம் கிடையாது. நம்ம எழுந்து நிமிர்ந்து நிற்கணும் என்பது தான் கர்த்தருடைய விருப்பம். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லி, நான் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பது யாருடைய விருப்பம்? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற கர்த்தருடைய விருப்பங்க. அந்த விருப்பத்தின்படி நான் நிற்கணும்னா கர்த்தர் சொல்றாரு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல உன் நம்பிக்கையை வச்சிடாத. எல்லாவற்றையும் அனுபவிக்க நான் கொடுக்கிறேனே, உனக்கு சம்பூரணமா நீ அனுபவிக்க நான் கொடுக்கிறேனே, இந்த ஜீவன் உள்ள தேவன் மேல என்னவை உன் நம்பிக்கைய வை. ஏன் வைக்க முடியல? ஏன் விழுந்து போறான்? அதுக்கு பதில் பாருங்க, 6ஆம் வசனத்துல நம்ம அங்கே கண்டுபிடிக்கலாம். போன வாரம் அதை கொஞ்சம் பேசினேன், இன்னும் கொஞ்சம் அதை சொல்ல நான் விரும்புறாங்க. பாருங்க 6ஆம் வசனம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி. நல்லா கவனிங்க, இந்த போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி, அதுக்கு என்ன இருக்கான்? மிகுந்த ஆதாயம், மிகுந்த லாபம். there is great profit. இப்போ போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி எந்த கண்ணோட்டத்தில் நம்ம புரிந்து கொள்ளணும்? கொஞ்சம் வாங்க 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் பாருங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 9:8. போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி எந்த கண்ணோட்டத்தில் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும்? இங்க பாருங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை 8ஆம் வசனத்தை வாசிப்போமா? மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியையிலும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய. இப்ப நல்லா கவனிங்க, போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி, அதுதான் என்ன கொண்டு வரும்? மிகுந்த 1 தீமோத்தேயு 6:6 வாசித்தோமா? இப்போ போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியை எப்படி நான் விளங்கிக் கொள்ளணும்? அங்க பாருங்க 8ஆம் வசனம் சொல்லியிருக்கு, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உள்ளவர்களாகவும். நல்லா கவனிங்க, இந்த சம்பூரணம் உள்ளவர்களாகவும் போதும் என்கிற வார்த்தையும் கிரேக்க மொழியில ஒரே வார்த்தை தான். நீங்க கிரேக்க மொழியில கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே அர்த்தம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி, ஒரு மனுஷனுக்கு போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தி இருக்கிறவனுக்கு என்ன இருக்குன்றாருன்னா, எல்லாவற்றையும் எப்பொழுதும் செய்ய அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவனுக்கு தான் சொல்றார் போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தி என்ன? மிகுந்த ஆதாயம். அதனால லாபம் நிறைய இருக்கு. எல்லாவற்றையும் எப்பொழுதும் செய்ய சம்பூர்ணம் உள்ளவனாய், எதுக்கும் குறைப்பட்டவனாய், நான் செய்யணும்னு நினைக்கிறானா இதுக்கு இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு நிலை அல்ல. என்ன கர்த்தருக்காக செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம். அப்படின்னா செல்ஃப் சஃபிஷியண்டா, அதான் கரெக்டான வார்த்தை. செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கிற ஒருவனை தான் போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்திக்கு மிகுந்த ஆதாயம். ஆண்டவரை தேடி வரேன், என் வாழ்க்கையில குறைவு இருந்துச்சு, ஆனால் நான் தேடி வர வர அவரை புரிந்து கொள்ள காலியான பாத்திரமா வந்தேன். இன்னும் நான் காலியா இல்லை, நிரம்பி நிரம்பி வழிகிற பாத்திரமா கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி மாற்றி இருக்கிறாரு? இது என்ன அடையாளம்? இது என்ன அடையாளம்னா, என்ன கர்த்தர் போதும் என்கிற நிலைக்குள்ள கொண்டு வராரு. இன்னும் காலியான நிலையிலே இல்லை, இன்னும் ஓட்டைய இருக்கிற நிலையிலே இல்லை, அங்கேயே பொத்தலான பையா இருக்கிற மாதிரி இல்லை. கடனோட நான் வந்திருக்கலாம், ஆனா அந்த சத்தியத்தை கேட்க கேட்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கடனாளியா இருக்க கர்த்தர் என்ன விட மாட்டார். நல்லா கவனிங்க, ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினேன், இங்க வந்து நான் சர்ச்சைக்கு வந்து ஆண்டவரை கேட்டோன்னா 10 பேர் கடன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அந்த 10 பேர்ட்டையும் கடன் வாங்கிட்டேன். அது கிடையாது, அது செல்ஃப் சஃபிஷியன்ட் இல்லை, அது அடிமையா இருக்கிறதுக்கு அடையாளம்.
நல்ல கவனிங்கள். அது எல்லாவற்றையும் எப்பொழுதும் செய்கிற ஒரு அடையாளம் அல்ல. எல்லாவற்றையும் எப்பொழுதும் சம்பூரணமா நீங்க செய்யணும்னா, ஆண்டவர் சொல்றார், எல்லாத்திலையும் தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம் உங்களை நிறைவுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு கல்யாணத்துக்கு போறீங்கன்னு வச்சிங்களேன், சாப்பாடை வச்சு சொன்னா தானே கரெக்டாக புரியும். சாப்பிட்ற நேரம் ஆச்சே, அப்போ தான் கரெக்டாக விஷயம் உள்ளே இறங்கும். கல்யாணத்துக்கு போகிறீங்க, நல்ல வாழை இலையை போட்டு தட்டுன்னு தட்டி தண்ணியெல்லாம் தெளித்து வச்சோன்னா பச்சடி வைக்கிறான், அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு வைக்கிறாங்க, அப்புறம் 65 வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஸ்வீட்டு வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் சரியா. அப்புறம் மட்டன் பிரியாணி போடுறான்னு வச்சுங்க, மட்டன் பிரியாணி போடுறான். சில கல்யாணத்தெலாம் பண்ணி தட்டு மட்டன் பிரியாணி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? தட்டில் வரும், சாசரில் வரும். அடுத்தது என்ன வரும்? சாப்பிட கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிடாத ஆள் மாதிரி பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஏன்னா ஒரு வாட்டி தட்டில் போட்டாங்கன்னா அடுத்தது என்ன தான் வரும்? குஸ்கா தான் வரும், கிரேவி வருமா? குஸ்கா தான் வரும். பேசனில் பீஸா வரும், நீங்கள் கையை விட்டு நோண்டினா கூட பீஸ் பிடிக்க முடியாது. அதில் வெறும் ரைஸ், ஒன்லி ரைஸ். ரைஸ் வேணுமா, ரைஸ் வேணுமா அப்படின்வா. திருப்பியும் பீஸு கிடைக்காது. ஆனால் சில கல்யாணத்துக்கு போயிருக்கிறீங்களா, பேசனோட தூக்கிட்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியே போடுவாங்க, பீஸா விழும். ரைஸும் பீஸும் அப்படி போட்டாங்கன்னா அப்படியே நீங்கள் சாப்பிட்டு இலை ஃபுல்லாக பீஸு ஒரே நல்லி எலும்பாக சுற்றி இருக்குன்னு வைங்க. சாப்பிட்டு முடிச்சு அந்த கல்யாணத்தை எப்படி வாழ்த்துவீங்க? எப்படி வாழ்த்துவீங்க? போட்டாம் பாருப்பா பிரியாணி, போட்டா இவனை மாதிரி போடணும். அன்னைக்கும் ஒரு கல்யாணத்துக்கு போனோமே, கையை விட்டு நோன்னா கூட பீஸ் கிடைக்கலையே. சம்பூர்ணங்க, அதான் அதுக்கு அடையாளம். கையை விட்டு நோன்னா கூட கிடைக்க மாட்டேது. சிலர்லாம் மாதம் கடைசி, இப்போ மாதம் கடைசி ஆகுதா? இன்னும் ஆகல, 3ஆவது வாரம் தானே. மாத கடைசி ஆயிடுச்சுன்னா பெண்கள்லாம் கவனிச்சு பார்த்துறீங்களா, புடவைக்குள்ளலாம் சொறி வச்சிருப்பான், இந்த எலி கொதற மாதிரி கையை விட்டு. என்ன இங்கே வச்ச ஒன்றா காணும், அதான் நேற்றே எடுத்துட்டியே. அப்புறம் திரும்பி கையை விட்டாங்க, என்ன வரும்? ஒன்றும் வராது, காலியாக தான் இருக்கும். அது பேர் சம்பூர்ணம் இல்லை. ஒன்றுமே இல்லை, கையை விட்டாலும் ஒன்றும் வரமாட்டுது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி. அது ஆதாயமா? ஸ்தோத்திரம் வராது, ஆத்திரம் தான் வரும் வாயில். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு உதாரணம் சொன்னேன். சாப்பாடை வச்சு இந்த சம்பூரணம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி எந்த விதத்தில் பார்க்கணும், அதுக்கு இந்த சாப்பாடை வச்சு உதாரணமாக சொன்னேன். அப்போ தெய்வ பக்தி, இந்த போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் எல்லாவற்றையும் எப்பொழுதும் செய்ய அவன் எப்படி இருப்பான்? சம்பூர்ணம். கையை உயர்த்தி சொல்லுங்க, எப்பொழுதும் எல்லாவற்றையும் செய்ய தேவன் கொடுக்கிற சம்பூர்ணத்தோடு நான் இருக்கணும். நம்ம கிறிஸ்தவங்களாம் எப்படி தெரியுமா? இலையை போடுவாங்க, நல்லா போட்டுட்டு இலையெல்லாம் சூப்பராக கழுவாங்க பார்த்தீங்களா? நல்லா கழுவெல்லாம் டிஷ்யூ வேறு எடுத்து துடைப்பாங்க. துடைச்சி முடிச்சுட்டு அவன் கத்திரிக்காய் பச்சடி கூட வச்சிருக்க மாட்டான். என்ன பச்சடி? இந்த வெங்காயம் பச்சடி, கத்திரிக்காய், அந்த பச்சடி கூட வச்சிருக்க மாட்டான். உடனே போதும் 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 போதும். கடைசி வரைக்கும் இலை காலியாக தான் இருக்கும் பார்த்துருக்கீங்களா சிலருக்கு. ஆனால் வாயிலன்னா போதும் போதும் போதும். அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க பட்னி கிடந்து சாகணும். நிறைய கிறிஸ்தவங்க அப்படி பட்னி கிடந்து சாகிறாங்க. பொருளாதாரத்தில் பட்னி கிடந்து சாகிறோம், ஆரோக்கியத்தில் தேவனுடைய சம்பூர்ணத்தை அனுபவிக்க முடியல, உழைப்பில் நிறைய நேரம் உழைக்கிறேன், அதுக்குண்டான ரிவார்டை நான் பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இலை காலியா, வாழ்க்கை இன்னும் இலை காலியா இருக்கு. ஏன் காலியா இருக்கு? என் மேல கர்த்தர் வச்சிருக்கிற ப்ரோக்ராமுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் என்னை தப்பான வழிக்கு கொண்டு போகாது. அதை நான் உபயோகப்படுத்துவதற்காக கர்த்தர் கொடுக்கிற சகலத்தையும் நான் அனுபவிப்பதற்காக தேவன் எனக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நல்ல ஒரு வசதியா ஒரு வீட்டில் இருக்கீங்களா? அந்த வீட்டில இருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த வீட்டில இருந்து ஆண்டவரை இன்னொருத்தருக்கு எப்படி சொல்லலாம்னு கொஞ்சம் யோசிங்க. ஒரு வாகனத்தில் போறீங்களா, ஒரு கார்ல போறீங்களா,
அதை நீங்கள் காரில் போகும்போதே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, எங்கேயாவது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சி யாரையாவது நீங்கள் வாகனத்தில் போகும்போது, என்னைக்கோ அவன் உங்கள் நண்பனாக இருந்திருப்பான், அன்னைக்கு உங்களுக்கு முன்பாக வர வைப்பார். வர வைக்கும் போது இறங்கி அந்த நண்பரோட பேசி ஒரு டீ வாங்கி கொடுத்து எப்படி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சாருன்னு சொல்லி, நீங்கள் அனுபவிக்கிற அந்த இன்பத்தை, நீங்கள் அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தோடு கூட இன்னொருத்தருக்கு இயேசுவை சொல்கிறீங்க பாருங்க, அது மாதிரி பாக்கியமான நிலை வேற ஒன்றுமே கிடையாதுங்க. எத்தனை பேர் அப்படிப்பட்ட பாக்கியமான நிலையில் உங்கள் மேலே கர்த்தர் வச்சு சொல்ல விரும்புகிறீங்களா? என்ன ப்ரொஃபஷன் நீங்கள் செய்கிறீங்களோ, சிலர் நீங்கள் ஆட்டோ ஓட்டுவீங்க, கேப் ஓட்டுறவங்களா இருப்பீங்க, ஏன்னா கார் வச்சுருப்பீங்க, போகும்போது நிறைய பேசஞ்சர்ஸ். யோசித்து பாருங்க, நாங்களாம் தேடி தேடி தான் போனோம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. உங்களுக்கு ஊபரில் வரும், ஓலாவில் வரும், அப்புறம் ரயில்வேல வரும், அப்புறம் ஏர்போர்ட்டில் வரும், எத்தனை பேசஞ்சர்ஸ் வருவாங்க, உங்கள் வண்டியில் ஏறுவாங்க. ஏறும்போது சொல்லுங்கள், இந்த வாகனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். சந்தர்ப்பத்தை உண்டாக்குவார். எப்போ உண்டாக்குவார்? இந்த ப்ரோக்ராமை கர்த்தர் என் மேலே வச்சிருக்கிற, இன்னைக்கு எப்படியாவது நான் செய்யணுமே ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமுக்கு எனக்கு ஒரு வழியை தரங்க ஆண்டவரே, நன்மையை கொடுங்க ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, நான் அனுபவித்த இந்த நன்மையை இன்னொருத்தருக்கு அனுபவமாக சொல்வதுக்கு எனக்கு வழியை திறந்து கொடுங்க ஆண்டவர்னு கேட்டீங்கன்னு வைங்களேன். நான் சொல்கிறேன், உங்கள் ப்ரொஃபஷனையே ஆண்டவர் அதுக்கு நேராக பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் ஒரு டாக்டர் பாருங்க, அவர் என்ன பண்ணுவாருன்னா, எல்லாம் வியாதியெல்லாம் விசாரித்து எல்லாம் பண்ணிவிட்டு மருந்து எழுதி, இந்த மருந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார், இந்த மருந்து உங்களை சுகமாக்கும் நம்பாதீங்க, இந்த மருந்தை உங்களுக்கு வேலை செய்ய வைக்கிறவரே ஆண்டவர் தான், அவர் தான் உங்களை சுகமாக்குவாருன்னுவார். எவ்வளோ உண்மை பாருங்க. சில நினச்சிக்கிறாங்க இந்த மருந்தை போட்டனால்தான் வயிறு நின்றுச்சு, வயிறு நின்றுச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல, வயிறு வலி நின்றுச்சு, தலைவலி நின்றுச்சு. கைராசி டாக்டர் இல்லை, ஆண்டவர் இருக்கிறார், ஒருத்தர் சுகமாக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் கொடுக்கிறார் சுகத்தை. நல்ல கவனிங்க, என்னென்ன துறையில் கர்த்தர் உங்களை, எதுக்கு கர்த்தர் கொண்டு போய் ஒரு அதிகாரியாக வச்சிருக்கிறார், உங்களை ஒரு இடத்துல ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரு, உங்களை பல இடங்களுக்கு ஏன் ஆண்டவர் கொண்டு போறாரு? ஏன் தெரியுமா கொண்டு போறாரு? உங்கள் மேலே வச்சிருக்கிற ப்ரோக்ராமை நீங்கள் நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற அற்புதமான தலங்கள், அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய தலங்கள். நான் கேட்குறேன், உங்களுக்கு கொடுத்திருக்கிற, தேவன் கொடுத்திருக்கிற தலங்களை உபயோகப்படுத்துறீங்களா? அந்த வாய்ப்புகளை உபயோகப்படுத்தி சொல்றீங்களா? நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் ஒன்று மாத்திரம் குறைபடவே கூடாது, கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள் குறையவே குறையாத படிக்கு நிறைவான விதத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? இந்த நிலையில போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி, மிகுந்த ஆதாயம், அப்படிப்பட்ட நிலையில் நிற்கிற ஒரு மனுஷன் இந்த ஐஸ்வர்யத்தினால இச்சிக்கப்பட்டு விழுகிறவனாய் இருக்க மாட்டான், நிற்கிறவனாய் கர்த்தர் நம்மளை மாற்ற. எத்தனை பேர் அப்படி நிற்கணும்னு விரும்புறீங்க? இந்த ஐஸ்வர்யத்தில் நிறைவடையணும். இந்த ஐஸ்வர்யத்தை இதற்காக தான் கொடுக்கிறாரு. இப்படி தான் கர்த்தர் என் மூலமாக அவருடைய சுவிசேஷத்தை பர வைக்கிறதுக்கு என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் வைத்திருக்கிற வழி. இது எல்லாவற்றையும் அனுபவிக்க கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் அந்த அனுபவிக்கிறது மேலே நம்பிக்கை வைக்கல, இதை அனுபவிக்க கொடுத்த கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறேன் என்கிறதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக நிலைத்திருப்பீங்கன்னா விழுவதுக்கு வாய்ப்பே இல்லை. சிலருக்கெல்லாம் பணம் கையில் வந்த உடனே கை கால் பிடிக்க முடியாது. பார்த்துறீங்களா? சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி தயான் அது ஆடுற ஆட்டத்திலே தெரிஞ்சிடும், ஓ ஏதோ வந்திருக்கு போல இருக்கு என்ன, அப்படியே வரும் போகும், புஸ்ஸு கிஸ்ஸுக்காங்க, பயங்கர பந்தா. அப்பே தெரியும் ஏதோ வந்திருக்கு போல இருக்குது, சீக்கிரம் போயிடும் போல இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நோக்கம் தெரியல, எதுக்கு கொடுக்குறாரு, அதை எப்படி உபயோகப்படுத்தணும், எப்படி ஆண்டவரை பந்தா காட்டுறதுக்காக எதையும் கர்த்தர் கொடுக்கல, எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி ஆண்டவரை பற்றி பலருக்கு சொல்லுகிறதுக்காக. உங்களுக்கு ஒரு நல்ல வாகனத்தை கொடுத்துருக்கிறாரா? அது எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? அதை ஓட்டி பல இடங்களுக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்காக வாகனத்தை கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் கையை உயர்த்தி அப்படி உங்கள் வாகனத்தை உபயோகப்படுத்துறீங்களா? நான் ஒவ்வொரு நாள் அப்படி தான் சொல்கிறேன், எனக்கு ஆண்டவர் வாகனம் கொடுத்துருக்க எதுக்கு? போக முடியாதவர்களெல்லாம் போய் ஆண்டவரை உம்மை பற்றி சொல்கிறதுக்காக, நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, நாங்கள் வசதியோடு போய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்கிறதுக்காக நீர் கொடுத்துருக்கிறீர். எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த கண்ணோட்டத்தில் உபயோகப்படுத்தி பாருங்க. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் உங்கள் மூலமாக மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார்.
இது தெரியலனா விழுந்து போயிடுவோம். பலவித இச்சைகளினால் என்ன பண்றாங்களாம்? விழுந்து விடுகிறார்கள். இச்சிக்கிற பிசாசு, இச்சையை கொடுக்கிற பிசாசு விழுந்து போக பண்றான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த தேவன் நோக்கம் சரியானதா இல்லைன்னா, ஐஸ்வர்யத்தை குறித்த தேவன் கொடுக்கிற நோக்கம் உங்க வாழ்க்கையில கரெக்டா கிளியரா இல்லைன்னா விழுக கண்டிப்பா வரும். நான் பாருங்க, சின்ன பையனா இருந்தபோது பெரம்பூர் சபையிலிருந்து அந்த நாட்களில் ஊழியம் செஞ்சப்பா சாம்சன் ஒருத்தர் இருந்தார். பால்வா திருநெல்வேலியில் அவர் ஒரு ஊழியக்காராக இருக்கிறார். அவரோட சேர்ந்து நான் அந்த சிறுவர் ஊழியத்துக்கெல்லாம் போவேன் சிறு பையனாக இருக்கும்போதே. அப்போ நாங்கள் பெரம்பூர் பகுதியிலலாம் ஞாயிற்றுக்கிழமை அங்கே சிறுவர் ஏரியாவில் நடக்கும். அங்கே நடத்தி முடிச்சுட்டு அங்கேருந்து இந்த வில்லிவாக்கம் பகுதியெலாம் அந்த நாட்களில் நடத்துறதுக்காக வருவோம். வரும்போது அங்கேருந்து சில நேரம் நாங்கள் நடந்தே வருவோம். பெரம்பூர்லேருந்து அந்த ஜிஎம் வீடு பின்னாடி ஒரு ஒத்தடி பாதை இருக்கும், அதெல்லாம் நடந்து குறுக்க வழியாக வந்து அப்படிலாம் வந்த நாட்கள் உண்டு. அதுலேயே சைக்கிள்லாம் ஓட்டிகிட்டு வருவோம். அப்போ ஓட்டிகிட்டு வரும்போது நான் சில நாட்கள் பார்த்துருக்கேன், சில சாட்டர்டேஸ் பார்த்துருக்குறேன், சனிக்கிழமை அந்த மாதிரி நாட்களில் பார்க்கும்போது இப்படி வரும்போது இந்த ஐசிஎஃப் ஃபேக்ட்ரி வேலை தான் தாண்டி வரணும். தாண்டி வரும்போது பார்க்கும்போது ஒரு நாள் மாத்திரம் கூட்டம் ஜெகஜோதியாக இருக்கும். வெளியே நிறைய சந்தை போட்டிருப்பான், நிறைய ஆட்கள் நிற்பாங்க, நிறைய பெண்கள் நிற்பாங்க. எனக்கு போகும்போது சில நாட்கள் போவோம் காலியாக இருக்கும். ஆனால் சில மாதத்தில் ஒரு நாள் மட்டும் அப்படியே கூட்டம் குவியும் பாருங்க. அந்த நாட்கள்லாம் சம்பளம் வந்து கிரெடிட் பண்ண மாட்டாங்க, கையில் கொடுப்பாங்க, கவரில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கவரில் வாங்கிட்டு அவர் ஐயா வெளியே வர்றதுக்காக நிறைய ஐயாங்களும் அம்மாமாருங்களும் வெயிட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியாது, நான் நினச்சிட்டேன் அவங்க வீட்டு அம்மா போல இருக்குது, பாவம் ஏதோ அவசரம் போல இருக்குது, வீட்டுக்கு போய் இந்த ஐயா கொடுக்கறதுக்குள்ளே இங்கேயே வாங்கிட்டு போய் ஏதோ வாங்கிறதுக்காக வராங்க போல நினச்சி நானும் வெகுளியாக அவர்கிட்ட கேட்குறேன். என் கூட வந்து என்னங்க இப்படி அம்மா ஆளுங்க நிற்கிறாங்க, சரி லேடிஸ் வந்து நிற்கிறாங்களே ஏங்க அப்படின்னா, அது வேற கதைப்பா அப்படின்னா. என்ன கதை? நமக்கு அந்த வேற கதைனா தெரிகிற வரைக்கும் நமக்கு அந்த கதை கிளியர் ஆகிற வரைக்கும் மனசு கிளியர் ஆகாதே. அப்புறம் நான் உடலை நோண்டி கேட்டாங்க, கண்டுபிடிச்சேன். அப்புறம் தான் சொன்னாங்க, வீட்டில் ஐயாவுக்கு வீட்டு அம்மா இருக்கிறாங்க, ஆனால் ஐயா செட் பண்ண ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இங்கேயே செட் பண்ண அம்மா என்ன பண்ணுதான், கவரில் வரும்போது உருவிக்கிட்டு கவரை மட்டும் கொடுத்துட்டு அனுப்பி விடுது. யோசித்து பாருங்க, சம்பாதிக்கிறது கொஞ்சம், ஒரு பொண்டாட்டி வச்சு காப்பாற்றுறதே பெரிய பாடு. இதில் இவருக்கு வேற லீகலாக ஒன்று இல்லீகலாக ஒன்றுனா எங்கேருந்து தாங்குவாங்க? யோசித்து பாருங்க. பணத்தை சரியான நோக்கத்தில் உபயோகப்படுத்தலைன்னா அந்த பணம் ஒரு மனுஷனை விழ செய்கிறது. செல்வம் அநேகரை விழப்பண்ணுகிறது. காரணம் என்ன? நோக்கம் சரியில்லை. கர்த்தர் அந்த ஐஸ்வர்யத்தை கொடுப்பதுக்கான நோக்கம் என்ன? ஆண்டவர் சொல்ற, நான் கொடுக்கிற ஐஸ்வர்யம் நிலையான ஐஸ்வர்யம், அது ஒரு மனுஷனை கீழே தள்ளுற விழ வைக்கிற ஒரு ஐஸ்வர்யம் அல்ல. ஆனா இன்னைக்கு நம்மளை விழ பண்ணுதுன்னா கொஞ்சம் யோசிக்கணும், தேவ நோக்கத்துக்காக அதை நான் உபயோகப்படுத்தி இருக்கிறேன்னா? நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகள். அது பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, 10ஆம் வசனம் அவங்க சொல்லியிருக்கு பாருங்க, 6:10 வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு, நல்ல கவனிங்க, கீழே தள்ளுறது மாத்திரம் இல்லை, இது உங்களை வெறும் கீழே தள்ளுறது மாத்திரம் இல்லை, தேவ நோக்கத்தை புரிந்து கொண்டு ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்கிற நோக்கத்தை நீங்க புரிந்து கொள்ளனா அது உங்களை கீழே தள்ளுறது மாத்திரம் இல்லை, உங்க விசுவாசத்தை விட்டே வெளியே போக. எவ்வளவு மோசம் பாருங்க. கடவுளை நம்பாம ஒரு மனுஷன் வாழ்வானா, அது மாதிரி ஒரு நரகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கவே முடியாதுங்க. நல்லா கவனிங்க. அவன் கையில் எத்தனை கோடி இருந்தாலும் நான் சொல்றேன், அது நரக வாழ்க்கை தான். ஏன்னா கடவுள் மேலே உள்ள விசுவாசம் இல்லாமல் வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு நிம்மதியே இருக்காது. ஒரு துளி அளவு சந்தோஷம் கூட அவனுடைய வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. எங்கேயோ ஒரு வெற்றிடம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா கடவுள் மேல உள்ள விசுவாசம் உடைக்கப்படுது. விசுவாசத்தை விட்டு விலகி பல விதமான சோதனைகளில் அவர்கள் அகப்படுகிறார்களாம். நல்ல கவனிங்கள். அப்போ எவ்வளோ முக்கியம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, நம்ம கையில் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்போது, ஆபிரகாம் பாருங்க கடைசி வரைக்கும் சீமானா அந்த ஐஸ்வர்யத்தை சரியான விதத்தில் உபயோகப்படுத்தினால்தான் அவன் தலைமுறைக்கு அது கரெக்டாக உபயோகமாகி இயேசு கிறிஸ்து என்கிற உலக இரட்சகர் வருகிறதுக்கு ஆன வழி அது ஆயத்தம் பண்ணினது.
நமக்கே சரியில்லைனா நம்ம விட்டுட்டு போகக்கூடிய நம்முடைய தலைமுறைக்கு அந்த அர்த்தம் தெரியாம இருப்பாங்கன்னா, நான் சொல்றேன், சின்னாம்பின்னம்மா சீர்கெட்டு போகிறதுக்கு சிலர் வைத்து விட்டு போகிற ஐஸ்வர்யமே அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது. ஆகவே நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற காரியம், தேவன் நமக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தேவ திட்டம் இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் என்ன இருக்கு? இருக்கா? உங்களுக்கு சம்பாத்தியம் வருதா? அந்த சம்பாத்தியத்துக்கு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்குன்றீங்க? எந்த ஆசீர்வாதத்தையும் சும்மா கர்த்தர் நமக்கு கொடுப்பதே இல்லை. பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வாங்க. சாலமோன் சொல்றாரு, சகலத்தையும் அனுபவித்து பிராக்டிக்கலாக வாழ்க்கையில் கற்று தேறின ஒரு மனுஷன் சொல்றாரு, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற அவனுடைய உழைப்பு, அந்த மனுஷனுக்கு கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதங்களை அவனை அனுபவிப்பதுக்கு ஆண்டவர் கொடுக்குறாராம். இங்கே பாருங்க, 18ஆம் வசனம் வாசிப்போமா? 18ஆம் வசனத்துலேருந்து அந்த 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருள் செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தன் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. நல்ல, நீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாலமோன் சொல்றாரு, ஒரு மனுஷன் வேலை செஞ்சு இரவும் பகலும் அனுபவித்து பிரயாசப்பட்டு எல்லாத்தையும் அனுபவிப்பதே தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற பங்கு என்று சொல்லப்பட்டு, அடுத்த வசனம் பாருங்க, 19ஆம் வசனம் இங்கேயும் சொல்றாரு பாருங்க, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பாத்தியத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அது அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய, என்ன சொல்லலாம், இது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கிஃப்ட். ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க, அவனுடைய உழைப்பினால உண்டாகிற பலனை அனுபவிக்க ஆண்டவர் சொல்ல, இதெல்லாம் தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட், அவனுக்கு கொடுத்திருக்கிற ஈவு, அதிகாரம். அப்ப நான் கேட்கிறேன், இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டு அதை வச்சே மனுஷன் கெட்டு போறதுக்கு ஆண்டவர் வழியை உண்டாக்குவாரா? தேவன் எதெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் திரிக்கிறதுக்கு நோத்தம் வேலை செய்யறான்றத மறந்துடாதீங்க. பிசாசு கூட இருந்து என் உழைப்பை நான் அனுபவிக்க முடியாதபடிக்கு, என் ஆஸ்தி எனக்கு வர வேண்டிய பங்கை நான் அனுபவிக்க முடியாதபடிக்கு இதை திரித்து என பண ஆசை உண்டாக்கி, இருமார்ப்பான சிந்தையை உண்டாக்கி, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கையை வைக்க வச்சு விசுவாசத்தை விட்டு நான் விலகி போகவும், நான் விழுந்து போகவும், இச்சையினால, பண ஆசையினால, பேராசையினால நான் விழுந்து போகக்கூடிய பல காரியங்களை திரிக்கிறானே பிசாசு. ஆனா இங்க ஆண்டவர் சொல்ல, இது தேவன் அவனுக்கு கொடுக்கிற அருள், தேவன் அவனுக்கு கொடுக்கிற ஈவு, தேவன் அவனுக்கு கொடுக்கிற ஒரு கிஃப்ட் அப்படின்றாரு. அதுக்கு அடுத்த சொல்றாரு பாருங்க, 20ஆம் வசனம் அங்க சொல்றாரு, அவன் உடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடினாலே அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய், நல்லா கவனிங்க, என்ன சொல்லி, ஜீவனோட நாட்களை அதிகமாய் நினையாமலாம். என்ன நினையாம? கஷ்டப்பட்ட நாட்களில், துவண்டு போன நாட்களில், ஒன்றும் இல்லாமல் இருந்த நாட்களில், சந்தோஷமா இல்லை அதை நினைக்காம, அப்படிப்பட்ட இருந்த நாட்களின் நடுவே என் உழைப்பில் நான் மகிழும்படி, எனக்கு சேரும் பங்க கர்த்தர் கொடுக்கும்படி, எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவ நோக்கத்துக்காக அனுபவிக்கும்படி எனக்கு கொடுத்திருக்கிறாரே. இதை நினைத்து கர்த்தருக்குள்ள அதிகமாய் தன்னுடைய நாட்களை ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அதான் சொல்றாரு, எதற்காக ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நம்ம கொடுக்கிறார்? நம்ம மேல ஒரு பிளானை கர்த்தர் வச்சிருக்கிற, ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறாரு. சுவிசேஷத்தை, இயேசுவை பற்றிய நற்செய்திய இன்னொருத்தருக்கு சொல்ல. பகலம் பார்த்து சொல்லுங்க, இயேசுவை பற்றிய நற்செய்திய சொல்லுவோம். இதற்காக தான் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை குறித்த நோக்கத்தையும் ஆண்டவர் நம்ம மேலே வச்சுக்க திட்டத்தையும் நம்ம காட்டுறார். ஏன்னா இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்து நம்மளை கீழே தள்ளுறதுக்கு இல்லை, அந்த ஐஸ்வர்யத்தை எடுத்து உபயோகப்படுத்தி
இயேசுவின் ஒருத்தருக்கு சொல்ல. எத்தனை பேர் இன்னிலிருந்து அதை செய்ய விரும்புகிறீங்க? எழுமினி போன மச்சம் பண்ணலாம். கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாரா? எத்தனை பேர் கரம் உயர்த்தி உங்களோட பேசின ஆண்டவருக்கு பிரதியுத்தரமாய் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் மேலே ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் நீர் வச்சிருக்கிறீர். சொல்லுங்கள் வாயத்திறந்து. நிறைய நேரம் கிறிஸ்தவ மக்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரோ தெரில பாஸ்டர், ஆண்டவர் என் மேலே என்ன திட்டம் வச்சுக்காருன்னு எனக்கு தெரியல, எனக்கு புரியல. நான் சொல்கிறேன், இனிமே ஒரு காலம் உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்னமே நான் தீர்மானித்த ஒரு அற்புதமான திட்டம் நீ என்னை பற்றி இன்னொருத்தருக்கு சொல்வதற்காகவே நான் உன்னை உயிரோட வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை பற்றி நாங்கள் பிறருக்கு சொல்லுங்க வாயத்திறந்து. ஆண்டவரே, இன்னிலிருந்து ஆண்டவரே, நான் போகிற இடங்களில் என்னை நீர் கொண்டு போகிற எல்லா உயர்வுகளிலும், எல்லா ஆசீர்வாதங்களிலும், எல்லா ஸ்தானங்களிலும் இயேசுவை சொல்லுவதற்காகவே கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், இயேசுவை இன்னொருவருக்கு கொடுப்பதற்காகவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் உபயோகப்படுத்தாமல் போய்விடாமல், ஆண்டவரே, இந்த உலக ஐஸ்வர்யத்தை நீர் கொடுப்பதின் மூலமா நாங்க விழுந்து போக கூடாது. ஆண்டவரே, அதை வைத்து அநேகரை நாங்கள் கட்டி எழுப்ப எங்கள் வாழ்க்கையை நீர் உபயோகப்படுத்தும்படி நீர் எங்களுக்கு கொடுக்கிற சகல ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே உமக்கே பயனுள்ளதாய் இருப்பதாக. அன்பின் பரலோக பிதாவே, நாங்க உயிர் வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, நாங்க தடைகளை தாண்டி வருவதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. எந்த பிரச்சனையிலும் நாங்கள் விழுந்து மூழ்கி போக மாட்டோம். ஏன்னா எங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை சொல்லுவதற்காக எங்களை எழும்பி வர பண்ணுகிற சர்வ வல்லவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை சில காரியங்களை விழுந்திருக்கலாம், கவலைப்படாதீங்க. உங்களை தூக்கிவிட ஒரு அற்புதமான கர்த்தர் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு அற்புதமான கர்த்தர் இருக்கிறார். நீங்க நினைத்திருக்கலாம், எனக்கு யார் இருக்கிறா, இந்த பிரச்சனையில யார் விடுவிப்பா? நான் சொல்றேன், உங்க மேல ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிற கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை விடுவிப்பார். நீங்கள் எழும்பி நின்று இயேசுவை சொல்லுவதற்காக உங்களை அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அற்புதமான தேவனே, இந்த அற்புதமான சத்திய வெளிச்சத்தை இங்கே வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே, இந்த இணையதளத்தின் மூலமாய் வரும் நாட்களில் இந்த செய்தியை கேட்க போகிற அநேகர் அவர்கள் இருக்கிற இடங்களில் எழும்பி இயேசுவை இன்னொருவருக்கு சொல்லுகிறவர்களாய் மாறட்டும். அனுபவித்து சொல்றோம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்க சம்பூரணமாய், குறைவாய் அல்ல சம்பூரணமாய் நாங்கள் அனுபவிக்க கொடுக்கிற இந்த இயேசுவை நாங்கள் அனுபவித்து ருசித்து சந்தோஷத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் இன்னொருவருக்கு நாங்கள் இயேசுவை கொடுக்கிறவர்களாய் சொல்லுகிறவர்களாய் எங்களை நீர் வழி நடத்தும். நீர் நல்லவர் ஆண்டவரே. உண்மை நாங்கள் சொல்லும்போது அவங்க வாழ்க்கை நல்லா ஆகும், எங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். இந்த பெரிதான நோக்கத்தோடு உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட நாங்கள் மாத்திரம் இல்லை ஆண்டவரே, இது என்னோட நின்று விடுகிற ஒன்று அல்ல, இது என்னில் தொடர்கிறது, என் குடும்பத்தில் தொடர்கிறது, என் தலைமுறையில் இது தொடர்கிறதுக்காக கரம் தட்டி இந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தலைமுறைகளுக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் நிறைய விட்டுட்டு போக, நிறைய நன்மைகளை நான் விட்டுட்டு போகிறேன், என் பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போகிறேன். ஏன்னா அவர்களும் என்னை போல எழும்பி இயேசுவை சொல்லுவதற்காக அது உபயோகமாக விட்டுட்டு போகக்கூடிய ஆசீர்வாதமான நிலையில் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. கேட்ட சகல கர்த்தருடைய நல்வார்த்தைகளும் எங்களுக்குள்ள ஆழமாய் எங்களை சிந்தித்து ஆண்டவரே எழும்பி உமக்காக பிரகாசிப்பிக்க உதவி செய்யட்டும். ஆசீர்வதியும் பாதுகாத்து மகிமையாக எங்களை நடத்தும். நம்முடைய பிள்ளைகள் போகும்போது
எங்கெங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை இந்த வாரம் பிரயாணமாய் கொண்டு போகிறீரோ அங்கே எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் உம்மை சொல்லட்டும், இயேசுவை மகிமைப்படுத்தட்டும். நல்ல சுகத்தோடு பாதுகாப்போடு வைத்து எங்களை பத்திரமாய் நடத்தும். உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை தசமபாகம், பொருத்தன காணிகள் நன்றி செலுத்தி உமக்கென்று படைக்கிற காணிக்கைகள் எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளுடைய சகல தேவைகளையும் அற்புதமாய் நீர் பூர்த்தி செய்து தொடர்ந்து ஆச்சரியமாய் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தி செல்லும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.